ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 23/2/2024 பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, தினம் தினம் சார்ட்டு வச்சாதான் நீங்கள் முன்னேறிட்டு இருக்கிறீங்களா அல்லது பின்னோக்கி போயிட்டு இருக்கிறீங்களா இந்த ஆன்மீக பயணத்தில்னு சொல்ல முடியும். எப்பெல்லாம் தேக உணர்வு வருதோ அப்போல்லாம் நீங்கள் பின்னோக்கி போகிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. எப்பெல்லாம் ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களோ அப்போல்லாம் முன்னாடி போயிட்டு இருக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. இல்லை, இப்போ இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் சங்கமயுகம் அப்படிங்கிறதே என்னென்னா ரிவர்ஸில் நவுகிற யுகம். அப்படியே கலியுகத்துடைய ஆரம்பத்துக்கு போயிட்டு துவாபரயுகத்துக்கு என்டர் ஆகி அடுத்தது திரேதாயுகத்துக்கு போய் சத்தியுகத்தின் ஸ்டார்டிங்கில் போய் உட்கார்ற யுகம். அது எப்படி போக முடியும்? ஆத்ம உணர்வில் இருக்கும்போது. அதே தேக உணர்வில் வந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சப்போஸ் திரேதாயுகம் வரைக்கும் போயிட்டீங்கன்னா மறுபடியும் துவாபரயுகத்துக்கு வந்து மறுபடியும் கலியுகத்துக்கு இட்டாந்து விட்டுரும். ஸோ அதுக்கு தான் ஆத்மா, அதுலேயும் நேற்று சொன்னால் பாருங்க, வெறும் ஆத்மாவை மட்டும் பாருங்கள், உடம்பு இருக்கிறதே மறந்துடுங்கன்றார். ஆத்மா உட்காருது, ஆத்மா சாப்பிடுது, ஆத்மா நடக்குது, இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்றார். அதாவது பாபா சொல்கிறார் இல்லையா, நல்ல சங்கம் அக்கறை சேர்க்கும், கெட்ட சங்கம் மூழ்கடிக்கும். அதே மாதிரி ஆத்ம உணர்வு அக்கறை சேர்க்கும், தேக உணர்வு மூழ்கடிக்கும். கேள்வி: ஆரம்பத்தில் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஆத்மாக்களுக்கும் லேட்டாக வர்ற ஆத்மாக்களுக்கும் என்ன வித்தியாசம்? இதுதான் செம்ம சூப்பரான ரகசியம். பாபா சொல்லுவார், எதன் அடிப்படையில் ஆரம்பத்தில் வராங்க, எதன் அடிப்படையில் லேட்டாக வராங்கன்றது இதில் தெரிஞ்சிடும். நிறைய பேர் கேட்பாங்க இல்லையா, ஏன் எல்லாரும் சொர்க்கத்துக்கு வர்றதில்ல? பாபா சொல்கிறார், ஏன்னா ஆரம்பத்தில் வரக்கூடிய சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் வரக்கூடிய ஆத்மாவுக்கு சந்தோஷம்தான் பிடிக்கும், சுகம்தான் பிடிக்கும். அப்போ சத்தியுகத்தின் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் அளவற்ற சுகத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ அதை அடையணும்னு லட்சியம் வைத்து அதற்காக முயற்சி செய்பவர்கள் அங்கே வருவாங்க. யாரெல்லாம் லேட்டாக வராங்களோ அவங்களுக்கு பாபா கிட்ட எப்படி சந்தோஷத்தை கேட்கறதுன்னு கூட தெரியாது. அவங்க அமைதியை மட்டும்தான் கேட்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கடைசி நேரத்தில் ஞானத்தை எடுப்பாங்க. எதுக்கு? முக்தி அடைஞ்சால் போதும்னு நினைப்பாங்க. அந்த நேரம் வந்து சொர்க்கத்தை பற்றி யோசிக்க மாட்டாங்க அவங்க. அப்போ எந்த அளவுக்கு மோசமாக இருந்தால் அவங்க, இப்போ உதாரணத்துக்கு துருக்கியில் நிலநடுக்கம் வந்தது இல்லை, அப்படியே சரம் மாதிரியே எல்லா பில்டிங்கும் விழுந்தது. இப்போ எல்லாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு கத்துறாங்க. எனக்கு சொர்க்கம் வந்துடுச்சு, சொர்க்கத்துக்கு போக போகிறேன்னு சந்தோஷமாக கட்டியிருப்பாங்க. இந்த துக்கத்துலேருந்து தப்பிச்சா போதும்னு கத்துறாங்க. அப்போ என்ன உண்மையில் அவங்க எதிர்பார்க்குறது? அமைதி எதிர்பார்க்குறாங்க. பாலஸ்தீனத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்க? அமைதியை எதிர்பார்க்குறாங்க. உலகம் ஃபுல்லாக அமைதியை தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு துக்கத்தின் உச்சத்தில் தான் அவங்க கடவுளே பிடிப்பாங்க. அதனால் அவங்க வந்து சொர்க்கத்தை பற்றி எந்த விஷயமும் அவங்களுக்கு தெரியாது. தப்பிச்சா போதும்னு இருப்பாங்க. அந்த நேரம் என்ன முரளி அவங்களுக்கு நடத்த முடியும்? பரமாத்மாவை நினைவு செய்யுங்க. ஏன்னா அந்த நேரம் கையில் யார் கையிலையும் முரளிலாம் இருக்காது. கர்மாதித்த நிலையில் இருப்போம். பரமாத்மாவை நினைவு செய்யுங்கன்னு மட்டும் சொல்லுவோம். ஒவ்வொரு ஆத்மாவும் எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து சுகத்தின் ஆஸ்தியையும் அமைதியின் ஆஸ்தியையும் அடைந்தே தீரும். குறிப்பாக பரந்தாமத்துக்கு எல்லாருமே ஆரம்பத்தில் போயிடுவாங்க. ஆனால் சுகத்தின் ஆஸ்தி சொர்க்கத்தின் ஆரம்பத்தில் வந்து அடைய போகிறீங்களா, நடுவில் இருந்து அடைய போகிறீங்களான்றதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. பிரதர், இந்த நம்ம சத்தியுகத்துக்கு போகிறோம், சத்தியுகத்துக்காக நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அது பேராசை கிடையாதா அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் அதுதானே சுகமாக தெரியுது. அங்கே போகணுங்கிற லட்சியம் தானே நமக்கு இருக்குது. அவங்க சொல்கிறது வந்து இது பேராசை மாதிரி அவங்களுக்கு தெரியுது. அவங்களுக்கு நமக்கு அதுதான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகுதுங்களா பிரதர்? அதாவது இது எப்படின்னா, ஆக்சுவலாக சிஸ்டர், இந்த மாதிரி கொஸ்டின் யார் கேட்பாங்க அப்படின்னா, இந்த உலகியல் விஷயத்தை விட முடியாதவர்கள்
ஏன் அது மட்டும் பேராசை இல்லையா அப்படி சொல்லுவாங்க. இங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை பிடிச்சிக்கிட்டு, அதாவது எப்படின்னா கரிமீனை விட முடியாதவன் வந்து ஏன் செடிக்கெலாம் உயிர் இல்லையா அப்படி கேட்குற மாதிரி தான் இது. மற்றபடி இது வந்து ஒரே ஆசை, சுபமான ஆசை. ஏன்னா இந்த ஆசையினால் நாம் மட்டும் இதோடைய பலனை அடையலை, ஒட்டுமொத்த உலகமும் அடையுது, எல்லா ஜீவராசிகளும் அடையுது, பஞ்ச தத்துவமும் சதோபிரதானமாகுது. கரெக்டு தான் பிரதர். ஏன்னா இப்போ இந்த கலியுகத்தில் வந்து அவங்க படுற ஆசைகள் வந்து ஒருத்தவங்கள அடித்து இவங்க முன்னேறது தான் இவங்களோட முன்னேற்றமாகவே இருக்குது. ஆனால் சத்தியுகத்தில் அப்படி கிடையாது. எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது பேராசை நம்ம எப்படி சொல்ல முடியும்? உண்மையிலே அதுதான் சுகம் கொடுக்கக்கூடிய யுகமாக இருக்குது. இப்போ வந்து ஒருத்தன் சுகம் அனுபவிக்கிறான் அப்படின்னாலே ஒருத்தவனை பின்னுக்கு தள்ளி தான் சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு மளிகை கடை ஓடணுன்னாலும் கூட ஏற்கனவே இருக்கிற மளிகை கடையை நம்ம வந்து டம்ப் பண்ணி போட்டு தான் வந்து இவன் வந்து மேலே வர்ற மாதிரி இருக்கு. அப்போ அவன் மனசை கஷ்டப்படுத்திட்டு தான் இவன் உயர்ற மாதிரி இருக்குது. எல்லா தொழிலுமே அப்படி தானேங்க பிரதர் இருக்குது. அப்படிங்கிறப்ப இது எப்படி நம்ம சுகம் அப்படின்ட்டு வந்து நம்மளால வந்து சொல்ல முடியும்? அடுத்தது நாளைக்கு அவன் அழிக்கிறதுக்கு இன்னொருத்தன் வருவான். இப்படியே தான் போயிட்டு இருக்குது கலியுகத்தின் விஷயங்கள். சொர்க்கத்தில் எல்லாமே அளவற்று இருக்கும். ஓம் சாந்தி. பகவானுடைய மகா வாக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் புத்தியில் யார் வரா? சிவன் வரார், கிருஷ்ணர் வர்றது கிடையாது. ஆனால் அஞ்ஞானிகள் கிருஷ்ண பகவான் சொல்லி பழக்கப்பட்டுட்டாங்க. முக்கியமான விஷயம், அப்பாவுடைய அறிமுகத்தை நாம் கொடுக்கணும். ஏன்னா அந்த அப்பா கிட்ட இருந்து மட்டும்தான் அவங்களுக்கு ஆஸ்தி கிடைக்குது. நாம் சிவபாபாவுடைய சீடர்கள் கிடையாது, குழந்தைங்க. குரு கிட்டேருந்து சீடர்களுக்கு எதுவும் கிடைக்காது, எந்த ஆஸ்தியும் கிடைக்காது. ஆனால் அப்பாவுடைய குழந்தைங்கன்னா அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி கிடைக்கும். அதனால் எப்பவுமே உங்களை குழந்தையாக நினையுங்கள். யாருக்குமே அவர் நமக்கு அப்பாவாகவும் இருக்கார், ஞானத்தை சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சராகவும் இருக்கிறாரு, தினம் தினம் வரதானங்களை வாரி வழங்குகிற வள்ளல் குருவாகவும் இருக்கிறாருன்னு தெரியாது. ஆனால் மகிமை பாடுறாங்க கண்ணை மூடிட்டு. நேற்று கூட ஒரு கிறிஸ்தவ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா பரம சத்குருவேன்னு அந்த பாட்டில் வருது, கருணா சமுத்திரமேன்னு வருது, கருணை கடலேன்ட்டு. ஆனால் அதை உண்மையிலே உணர்றாங்களா? உணர்றது கிடையாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் தெரிந்தும் கூட உங்களில் நிறைய குழந்தைகள் இதை மறந்துடுறீங்க. நீங்கள் இந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டா கூட ஆஹா சௌபாக்கியன்ற, கடவுள் எனக்கு அப்பாவாக டீச்சராக குருவாக இருக்கிறார் நினைக்கிறதே பெரிய சௌபாக்கியம். நீங்கள் பாபாவை மறக்கிறீங்க, ஆனால் உலகியல் உறவுகளை நீங்கள் மறக்க மாட்டீங்க, தேக உறவினர்களை மறக்க மாட்டீங்க, உலகத்துக்கே சொர்க்கத்தை உருவாக்குற அப்பாவை மறக்கிறீங்க. ஆனால் உங்ககிட்ட இருந்து அனைத்தையும் அழித்து துக்கத்தை கொடுக்கக்கூடிய மனிதர்களை மறக்க மாட்டீங்களே. உண்மையிலே வந்து எல்லாருமே உங்கள் புத்தியிலிருந்து விலகணும். ஒரு தந்தையுடைய நினைவு மட்டும்தான் இருக்கணும். அவரைத்தான் அப்பாவும் நீயே அம்மாவும் நீயேன்னு சொல்கிறீங்க. வேற யாரையாவது நினைவு செஞ்சீங்கன்னா சத்கதி அடையிறீங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லா உறவுகளையும் புத்தியிலிருந்து நீக்கணும். ஆக்சுவலாக எல்லாரையும் நீக்கணும். ஒரு தந்தையை தவிர எதுவுமே நினைவு வரக்கூடாது. நீயே தாயும் தந்தையும் அப்படின்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ தாய் தகப்பன் தான் எனக்கு உலகம்னு சொன்னதுனால தான் பிள்ளையாருக்கு ஞானப்பழமே கிடைக்கிது, முருகனுக்கு கிடைக்கல. ஏன்? வெளி உறவுகள் எல்லாம் புத்தி சுற்றுறதுனால. வேறு யாரையாவது நினைவு செஞ்சீங்கன்னா சத்கதிக்கு போகிறீங்கன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறார் இல்லையா. இங்கே எந்த அளவுக்கு புத்தியை சுத்த விடுறோமோ அந்த அளவுக்கு நாம் இழக்கிறோன்னு புரிஞ்சுக்கணும். ஏன் புத்தி சுற்றுது? தேக உணர்வில் இருக்கிறனால சுற்றுது.
தேக உணர்வுனால துர்கதி தான் அடைவீங்க. பிரதர், பாபா புத்தி சுத்துதுன்னு சொல்கிறார்ல, அது ஒரு சில உதாரணம் சொல்ல முடியுமா? அதாவது புத்தி வெளி உலகத்தில் சுற்றுறது, அவ்வளோதான். வெளி உலகத்தில் சுற்றுனீங்கன்னா துர்கதி. பாபாவையே சுற்றிக்கிட்டு இருந்தால் சத்கதி. அதாவது பாபாவுடைய ஞானம், சக்கரத்தை சுற்றுறது, சேவை எப்படி பண்ணுறது, லட்சியத்தை நினச்சிட்டு இருக்கிறது, உள்நோக்கு முகமாகி நம்ம எப்படி மாற்றிக்கலாம். ஞானச்சக்கரத்தை சுற்றினா பிரச்சனை இல்லை, இதுக்கு வெளியில் ஞானச்சக்கரத்துக்கு வெளியில் சுற்றினா துர்கதி. ஆனால் பாபா பிரதர் சகஜமாக நீங்கள் யோகா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாபா இப்படி புத்தியை வெளியில் விடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, இதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது பிரதர்? அதாவது இப்போ பிரம்ம பாபா அதை ஸ்தூலமாகவே பண்ணி காட்டினார். சுற்றி பாபா குழந்தைங்களுக்கு பெரிய பெரிய வீடு, நடுவில் ஒரு குடிசை போட்டு அவர் இருந்தார். இப்போ இத்தனை குழந்தைங்களை பார்த்துக்கிறார், எல்லாமே பண்ணுறார். அதே நேரத்தில் அவர் ஏகாந்தத்தில் இருக்கிறார், தனிமையில் இருக்கிறார். ஆனால் எல்லாரையும் பார்த்துக்கிறாரு. அதே நேரத்தில் நம்மளை தனிமையாக வச்சுக்கணுன்றதுலேயும் அவர் கவனம் இருக்கிறார். ஸோ அப்போ இந்த குழந்தைங்களை கவனிக்கிறது பிரம்மபாபா, கவனிக்க வைக்கிறது சிவபாபா. நேற்று சொன்னார் இல்லையா? அப்போ சிவபாபா சொல்கிறத அவர் செய்கிறார். அதே நேரத்தில் சிவபாபாவோடு அவருடைய புத்தி விலகிடக்கூடாதுன்றதுக்கான எச்சரிக்கை நடவடிக்கையும் அவர் எடுத்துக்கிறார். அப்போ சகஜமாக பாபா நினைவும் இருக்குது, தினசரி கர்மமும் செய்கிறார். அதுதான் கர்மயோகம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது பாபா ட்ரஸ்டியாக இருந்து செய்யும்போது இது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அப்போ தானே கொஞ்சம் சகஜமாக பண்ணுறதுக்கு, ஏன்னா நம்ம தலையில் இப்போ சுமை இருந்தால் தான் நமக்கு ஒவ்வொரு விஷயமும் கஷ்டமாக இருக்கும். அப்போ ட்ரஸ்டி அப்படிங்கிற உணர்வில் நம்ம செய்யும்போது எல்லாமே சகஜமாக இருக்கும்ல பிரதர்? சூப்பர் கரெக்ட். அதுக்கு தான் நிறைய ஞானமும் கொடுத்துட்டு இருக்கிறார், அந்த தேக உணர்வை கட் பண்ணுறதுக்காக. எப்போ நீங்கள் ஆத்ம உணர்வில் இருக்கிறீங்களோ அப்போ தான் சத்கதி கிடைக்கும். உங்களுடைய புத்தியோ மேலேயும் கீழையும் போய்கிட்டே இருக்குது எப்போவுமே. சில சமயம் முன்னேறி போகிறீங்க, சில சமயம் பின்னாடி வர்றீங்க. நிறைய பேர் தேக உணர்வில் வந்துடுறீங்க. அதனால தான் பாபா எப்போவுமே சொல்கிறது என்ன, சார்ட் வையுங்க. தேக உணர்வில், அதாவது எவ்வளோ நேரம் ஆத்ம உணர்வில் இருந்தேன்னு சார்ட் வைங்க. அப்போ தெரியும் நேற்றை விட இன்னைக்கு நான் முன்னேறனா பின்னேறனா. அது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கூட வைக்கலாம். அப்படி வச்சா தான் உங்களால் நாள் ஃபுல்லாக கணக்கு பண்ண முடியும். அப்போ கடந்த 1 மணி நேரத்தை விட இப்போ நான் நல்லா பண்ணணுன்ற ஊக்கமும் உங்களுக்கு இருக்கும். அப்படி ஒரு வேளை கம்மியாச்சுன்னா அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக அடுத்த 1 மணி நேரம் இன்னும் வெறித்தனமாக நினைப்பீங்க. ஸோ இது சார்ட் வைக்கிறது ரொம்ப 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 முக்கியமானது நமக்கு. பாபா சொல்கிற லக்ஷ்மி நாராயணன் படத்தை பார்க்கணும், இந்த போதை, இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறதுக்கு ஈக்குவலாக சார்ட் வைக்கிறதும் ரொம்ப முக்கியம். அது ஒரு கிராஃப் மாதிரி போடலாம். ஃபஸ்ட்டு டே, செகண்ட் டே, அல்லது டேட்டே போட்டு கூட புள்ளி வச்சு 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 அந்த டாட்டை இணைச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த சார்ட்டு வைக்கிறதுனால நிறைய விழிப்புணர்வு நமக்கு வரும்ல பிரதர்? இப்போ 1 hour நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்னா அடுத்த 1 hourக்கு நம்ம இப்படி இருக்கணும் அப்படிங்கிற, ஏன்னா நம்ம சார்ட்டு வைக்கலை அப்படின்னா என்ன ஆகிடும்னா அப்படியே மறந்துடுவோம். அப்போ சார்ட்டு வைக்கும்போது அடுத்த இப்போ எப்படி ஸ்கூல்லலாம் பீரியட்ஸ் வைக்கிறாங்க, தமிழுக்கு அப்புறம் இங்கிலீஷ்க்கு அப்புறம் மேக்ஸ், அடுத்த பீரியடுக்கு நம்ம ரெடி ஆகிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மாதிரி நம்ம சார்ட் வைக்கும்போது அந்த விழிப்புணர்வு நமக்கு நிறைய இருக்கும் பிரதர் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்பைனாக ஒரு குடும்பத்தில் பாபா குழந்தைங்க 4-5 பேர் இருந்தால் அவங்க அத்தனை பேர் வைக்கும்போது ஒரு போட்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட உங்களுக்கு தெரிஞ்ச பாபா குழந்தைங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ இல்லை எதுலேயோ நான் கடந்த 1 மணி நேரம் இவ்வளோ நேரம் நினச்சேன் அப்படின்னும்போது அவங்களுக்கு அனுப்பணுன்றதுக்காக நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ அவங்க நினைக்கிறாங்களே நம்ம ஒன்றுமே நினைக்கலையேன்னு அலர்ட் ஆகி அவங்க நினைப்பாங்க. ஸோ இது பாபா சொல்கிற மாதிரி ஒருவருக்கு ஒருவர் ஞாபகப்படுத்துறது. இது மிகப்பெரிய சேவைன்றார். ஸோ சார்ட் வச்சிங்கன்னா தான் முன்னேறீங்களா பின்னோக்கி போகிறீங்களான்னு தெரியும்.
ஏன்னா எல்லாமே நினைவை பொறுத்து தான் இருக்குது. பாபாவை நினைக்கணும், நான் ஆத்மான்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது வந்து எல்லாருக்குமே மேலே கீழே போயிட்டு வருது, இசிஜி மாதிரி. சில குழந்தைங்க போக போக சோர்ந்து போய் அழறாங்க, பாபா இது ஆச்சு பாபா, இதனால் உன்னை மறந்துட்டேன் பாபா அப்படின்றாங்க. பாபா சொல்கிறார், அது ஆகும்பொழுது நீ தேக உணர்வில் வந்துடுற, அதனால் பின்னாடி போயிடுற. எது ஆனாலும் நீ ஆத்மா தானே, அதை ஏன் மறக்கிற? நான் சுதந்திரமான ஆத்மா, இந்த உடம்புக்கும் எனக்குமே சம்மந்தம் கிடையாது. இந்த உடம்பு யார் என்னை கட்டி போடுறதுக்கு? அப்படி இருக்கணும் இல்லையா? ஆணுக்குரிய குணமும் வெளிப்படாது, பெண்ணுக்குரிய குணமும் வெளிப்படாது, வெறும் பரமாத்மாவுடைய குணம்தான் வெளிப்படும். ஏன்னா அவரோட குழந்தை ஆத்மா நான். அதை மறந்து தேக உணர்வுக்கு வரும்போது தான் நீங்கள் பாவம் செய்கிறீங்க, செஞ்சே தீருவீங்க. ஸோ அப்போ நான் ஆத்மான்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறத பொறுத்து தான் நீங்கள் முன்னேறீங்களா சங்கமயுக வாழ்க்கையிலன்றது நிர்ணயிக்கப்படுது. அது மட்டும் இல்லை, இந்த நினைவுனால ஆத்மாவின் ஆயுள் அதிகரிக்குது. அதனால்தான் இந்த யோகம், இப்போ கலியுகத்தில் கூட பக்தி மார்க்கத்தின் யோகம் கூட ஆயுள் அதிகரிக்கிறதுக்கு தான் பண்ணுறாங்க. ஆனால் உண்மையில் ஆத்மாவுடைய ஆயுளை ராஜயோகம் தான் அதிகரிக்கும். மற்றபடி ஞானத்தின் பாடம் ரொம்ப ஈஸி, இது ஒன்றும் புரிகிறது கஷ்டமெல்லாம் கிடையாது. ஆனால் நிறைய பேர் ஞானமும் இல்லாமல் யோகமும் இல்லாமல் இருக்கிறாங்க. இதனால் அளவற்ற நஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. நிறைய மனிதர்களால் முயற்சியே பண்ண முடியல. நீங்கள் எப்படி படிக்கிறீங்கன்றதில் வரிசை கிரமம் அமைஞ்சிடுது. நீங்கள் படிக்கிறத வச்சு நீங்கள் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு சேவை செய்கிறீங்கன்றதை புரிஞ்சிக்க முடியும். இல்லை நல்லா படிக்க அந்த படிப்பு உள்ளே போச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக சேவை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ படிப்பு சரியாக கவனிக்கலைன்னா நம்ம சேவை செய்ய மாட்டோம். எல்லா விதமான சேவையும், மனச சேவை, வாச்ச சேவை எல்லாமே தான், பொருள் எல்லாமே. ஸோ எல்லாருக்கும் அப்பாவுடைய அறிமுகத்தை நம்ம கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல, நம்ம அப்பா, ஒரு அப்பாவுக்கு 5 குழந்தைங்கன்னா ஒரு குழந்தைக்கு நான் இந்த அப்பாவுக்கு பிறந்தனே தெரியல, அதுவும் அவர் பணக்கார அப்பா. அப்போ அவருடைய சொத்தெல்லாம் நீங்களே ஆட்டையை போடுறது எவ்வளோ பெரிய நயவஞ்சகம். அதே தான் இங்கேயும் அறிமுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரே ஒரு தந்தை ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவர்கிட்டேருந்து எல்லையற்ற ஆஸ்தி அடைகிறோம். இப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறதுனால எல்லாம் நாராயணன் ஆகிட போகிறது கிடையாது. முயற்சிப்படி தான் அடைய போகிறாங்க. ஆனால் அந்த முயற்சி பண்ணணுன்னாவது நீங்கள் சகோதரனுக்கு சொல்லணும்ல. அதனால தான் பாபா சொல்கிறார், பாபா குழந்தைங்களுக்கு எதிரியே கிடையாது. எதிரின்னு நீங்கள் ஒருத்தனை நினச்சா எப்படி ஞானத்தை கொடுக்க முடியும்? இங்கே முக்கியமானவர்கள் மம்மா, பாபா, குழந்தைகளாகிய நீங்கள். இது கடவுளுடைய குடும்பம். வேறு யாருடைய புத்தியிலும் யோசிச்சு பாருங்களா, சிவனை மட்டும்தான் குடும்பஸ்தராக காட்டுறாங்க. கணவன், மனைவி, 2 குழந்தை, முருகன், பிள்ளையார். வேறு எந்த சாமியாவது குழந்தையோடு இருந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பார்த்ததில்ல பிரதர் இந்த மாதிரி. அதாவது ஒன்று லக்ஷ்மி நாராயணன் இருப்பாங்க, ஜோடியாக இருப்பாங்க. முருகன் கூட அப்படி தான், வள்ளி தெய்வானை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சிவபாபா மட்டும்தான் பார்வதி மேம் இருப்பாங்க, அப்புறம் பிள்ளையார், முருகன் அப்படின்ட்டு. இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இவ்வளோ நாள் யோசிக்கல பிரதர், இப்போ பாபா சொல்லவும் தான் தோணுது நமக்கு. அந்த சிவன் மடியில் உட்காந்துட்டு இருக்கிற பிள்ளையாரே நான் தான், அல்லது முருகனே நான் தான் அப்படின்னா எவ்வளோ போதை. ஆனால் யாருடைய புத்தியிலும் நாம் சிவபாபாவுடைய குழந்தைங்க அப்படின்னு ஞாபகம் இல்லை. அல்லது பிரம்மகுமாரிகள் சிவபாபாவுடைய குழந்தைகள்னு அவங்க புத்தியில் இல்லை. அவர்கிட்ட இருந்து அவங்க ஆஸ்தியை அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இல்லை. நீங்கள் அந்த ஒரு தந்தையை
நிராகார சிவபாபாவைத்தான் நினைக்கணும். ஸோ இப்படி அவருடைய அறிமுகத்தை எல்லாருக்கும் கொடுங்க இல்லையா. கடவுள் வந்தார்னு அந்த கிறிஸ்தவ ஃபங்க்ஷனில் சொல்கிறாங்க. அவர் எப்படி இருந்தார்னு சொல்லலையே, அவரை எப்படி நினைக்கணும்னு சொல்லலையே. அதை நம்ம தான் சொல்லணும். அவர் எல்லையற்ற தந்தை. எல்லையற்ற தந்தை அப்படிங்கிறதுடைய அர்த்தம் எங்கும் நிரம்பிய தந்தை கிடையாது, என்றென்றைக்கும் உங்கள் தந்தைன்னு அர்த்தம். என்றென்றைக்கும் அழிவற்ற ஆத்மாவுடைய தந்தைன்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி எங்கும் நிறைந்தவராக இருக்க முடியும்? ஒரு தந்தை, எல்லா ஆத்மாவுக்கும் சொத்தை கொடுக்கிற தந்தை, அதற்கான ஞானத்தை கொடுக்கிற தந்தை எப்படி எல்லா இடத்துலையும் நிரம்பியவராக இருக்க முடியும்? அப்படி எல்லா இடத்துலையும் நிரம்பி இருந்தால் உங்களால் எப்படி அவர்கிட்ட இருந்து ஆஸ்தி அடைய முடியும்? எப்படி தூய்மையாக முடியும்? ஆக முடியாது. எங்கும் நிறைந்தவர்னா வர வேலையே கிடையாது. அப்போ எப்படி நீங்கள் தூய்மை ஆவீங்க? பாபா திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன? மன்மனா பாபா, என்னை நினைவு செய், நினைவு செய், தூய்மை ஆகிடுவேன். ஆனால் யாருக்கும் இது தெரியல. இதுதான் பிரதர் பாபா ஒரு நிறைய முரளியில் யதார்த்தமாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டே இருக்கிறாரு. கடவுள் எங்கும் நிறைந்தவர்னு சொன்னதுனாலேயே நம்மளுக்குன்னு ஒருத்தர் வருவார், அவர் நமக்கு அப்பாவாக இருப்பார், நமக்கு ஆஸ்தின்னு ஒன்று கொடுப்பாரு அப்படிங்கிறத இல்லாமல் போயிடுச்சு எங்கும் நிறைந்தவர் அப்படிங்கிறதுனால. இதை நம்ம யதார்த்தமாக புரிஞ்சிக்கும் போது தான், ஓஹோ நமக்குன்னு ஒரு அப்பா இருக்கார், அவர் நமக்கு ஆஸ்தின்னு ஒன்று கொடுப்பாரு, சொர்க்கத்துக்கு வர வைப்பார் அப்படிங்கிறது இப்போ பாபா சொல்லி தான் புரியுது. இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தீங்க, ஃபாதர் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படின்ட்டு. எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுது அப்படின்னா, அவங்களுடைய தர்மத்தின்படி என்னன்னா பாவ மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, எல்லாருக்கும் பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாங்க, அவர் கொடுப்பாரு தானே, இயேசு பாவ மன்னிப்பு கொடுப்பாரு தான். அப்போ பாவ மன்னிப்பு கொடுத்துட்டாங்கன்னா அப்புறம் சொர்க்கம்னு ஒன்று எதுக்கு நரகம்னு எதுக்கு ஒன்று உருவாக்கணும்? அதை எல்லாத்தையும் பாவ மன்னிப்பு கொடுத்து சொர்க்கத்துக்கே கொடுத்துட்டு போயிடலாமே. முயற்சியே இல்லையே, எங்க அவரே பண்ணிட்டாரு அப்படிங்கிறப்போ நரகம்னு ஒன்று இல்லையே, அப்போ நரகம்னு எதுக்கு எடுத்துட்டு வர்றாங்க அவங்க? சூப்பர் பாயிண்ட். ஏன்னா பாபா என்ன சொல்கிறாரு, தூய்மை ஆகிறதுக்கான வழியைத்தான் நான் காட்டுவேன், முயற்சி நீ தான் பண்ணணும், நான் பண்ணால் நீங்கள் எல்லோரும் நாராயணன் ஆகிடுவீங்களேன்றார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் பாவத்தை எல்லாம் கழுவிட்டேன், அப்போ எல்லாம் நாராயணன் ஆயிடணும். ஸோ அதை அந்த தர்மத்தினருக்கு யுக்தியாக நம்ம இதை புரிய வைக்கலாம். ஸோ எங்கும் நிறைந்தவராக இருந்தால் அவர்கிட்ட இந்த ஞானமும் கிடைக்காது, நீங்கள் தூய்மையும் ஆக மாட்டீங்க, லக்ஷ்மி நாராயணனும் ஆக மாட்டீங்க. ஸோ அவர் மன்மனாபவ அப்படின்ற மந்திரத்தை கொடுக்கிறார், என் ஒருவனை மட்டும் நினைவு செய். சிம்பிளானது. அப்போ அவரை நினைவு செய்யணும்னா அவர் எப்படி இருப்பார்னு தெரியணும், அவரை நினைவு செய்கிறதுனால என்ன கிடைக்குதுன்னு தெரியணும். ஆனால் இது யாருக்குமே தெரியறது கிடையாது. உண்மையிலே ஸ்ரீ கிருஷ்ணரை கூட யாருக்கும் தெரியாது. ஸ்ரீகிருஷ்ணர் கீதை சொன்னார்ன்றாங்களே, அந்த மயிலிறகு பொருந்திய ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே எப்படி பாவப்பட்ட கலியுகத்தில் வர முடியும்? அவர் எப்படி இங்கே வர முடியும்? இவர் அப்பா குழந்தையை காப்பாற்றணும்னு வராரு. ஸ்ரீகிருஷ்ணர் பரிசுத்தமான முதல் இளவரசன், அவர் ஏன் இங்கே வரப்போகிறார் நரகத்தில்? ஸோ அதனால் இந்த ஞானத்தை கிருஷ்ணர் கொடுக்கல, அவர் பகவான் கிடையாது. ஸோ அன்பே சிவம் தான் சொல்கிறோம், அன்பே கிருஷ்ணான்னு சொல்கிறது இல்லை. கமலாசன் நக்கலா ஒரு படத்தில் அன்பே வெங்கடாஜலபதின்னுவர், அதான் ஏற்கனவே அன்பே சிவம் சொல்லியாச்சேன். அப்போ அவர் வளர்றார் இல்லையா? சிவனோட போய் வெங்கடாஜலபதியை கம்பேர் பண்ண முடியுமா? ஸோ மிக உயர்ந்த ஞானம் இது. கண்டிப்பாக மிக உயர்ந்த ஞானம்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் செய்யும் இல்லையா? படிப்பு உயர்ந்ததுன்னா ஈஸியாக இருக்கும், படிப்பு கஷ்டமாக தான் இருக்கும். அதே நேரத்தில் இது சகஜ ஞானம், ஈஸியான ஞானம். எதனால் இது ஈஸியான ஞானம்னு பாபா சொல்கிறாரு? ஏன்னா அப்பா கிட்ட ஆஸ்தி அடையிறது ஈஸி. 2 வார்த்தை கேட்டாலும் நீங்கள் சொர்க்கத்துக்கு கன்ஃபார்மாக வரீங்கன்ற.
அதாவது அரை கல்பம் நீங்கள் பக்தி செஞ்சு ஒன்றுமே அடையலை. சாது சன்னியாசி குடும்பத்து வாழ்க்கையே அவன் அனுபவிச்சதே கிடையாது. அவ்வளோ வெறித்தனமாக முயற்சி பண்ணி அவன் சொர்க்கத்துக்கு வரல. ஆனால் ஜஸ்ட்டு கடவுள் சொல்கிற 2 வார்த்தையை கேட்டு அப்பா ஆத்மா அப்பா நினைவு செஞ்சால் ஆஸ்தி, இது மட்டும் புரிஞ்சிட்டாலே போதும், சொர்க்கத்துக்கு வந்துடுறாங்க. அதனால தானே பிரதர் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள்ங்கிறாங்க. அந்த ஒருவன் யார், எப்படி இருக்காருன்னு தெரிஞ்சால் தானே நினைவு செய்ய முடியும். இவங்க தான் கல் முள் மண். அப்போ யார் இப்போ கல்லை நினைக்க முடியுமா? எல்லா இடத்துலையும் இருக்கிறாருன்னு சொல்லிட்டாதனால இப்போ நினைவு எப்படி பண்ணுறது? ஒருத்தர்னா நினைவு பண்ணலாம். இப்போ இவ்வளோ நாளாக பக்தியில் எல்லாத்தையும் நினச்சிட்டு தானே இருந்தோம். கிருஷ்ணரை நினச்சோம், லக்ஷ்மியை நினச்சோம், பிள்ளையாரை நினச்சோம், முருகனை நினச்சோம், கல்லை நினச்சோம், மண்ணை நினச்சோம், மரத்தை நினச்சோம். எப்படி நம்மளுக்கு ஆஸ்தி கிடைக்கும்? பாபா அதை தான் திருப்பி சொல்லிகிட்ருக்கிறாருன்னு நினைக்கிறேன் பிரதர். அதை நீங்கள் இப்படி நீங்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறேன்னு சொல்லிட்டீங்கன்னா எப்படி நீங்கள் நினைவு பண்ணுவீங்க? இப்போ கீதையில் கூட பாபா சொல்கிறார்ல, நான் நிராகாரராக இருக்கிறேன் ஆனால் கிருஷ்ணரை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ட்டு சொல்கிறார். முரண்பாடாக இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறார் அப்படின்னா எதை நினைப்பீங்க நீங்கள்? நான் பிறப்பிறப்பற்றவன் கிருஷ்ணர் எப்படி சொல்ல முடியும்? ஸோ அப்பா கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனாலும் சில குழந்தைங்க ஏன் இதை கஷ்டமாக நினைக்கிறாங்க? ஏன்னா அப்பாவை நினைக்கிறது கஷ்டமாக இருக்குது, நினைக்க முடியல அவங்களால. பாபா சொல்கிறாரு, நான் துர்கதியை பற்றியும் சத்கதியை பற்றியும் குழந்தைங்களுக்கு புரிய வச்சிட்டேன். ஒட்டுமொத்த உலகமும் துர்கதியை நோக்கி கீழ் நோக்கி போயிட்டு இருக்குது. அவங்கள அழைச்சிட்டு போகிறது மனித வழிகள். துர்கதிக்கு மனித வழிகள் அழைச்சிட்டு போச்சு. ஆனால் நீங்கள் சத்கதியை நோக்கி போகிறதுக்கு காரணம் நீங்கள் கடவுளின் வழிப்படி நடக்கிறீங்க. அதனால தான் இந்த வித்தியாசத்தை புரிய வைக்கக்கூடிய படத்தை பாபா உருவாக்க வச்சார். ஆக்சுவலாக சிவனுடைய அடியும் முடியும் தேடி விஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து கீழேயும் பிரம்மா அன்னப்பறவை மேலே போகிறதுமே இதுதான். சிவனுடைய வழியை கேட்டார், மேல் நோக்கி போகிறார். தன்னுடைய வழிப்படி இல்லையா, விஷ்ணுவாக இருந்தவர் தான், அவருக்கு வழி தெரியல, அப்படியே மறுஜன்மம் எடுத்து கீழே போயிட்டார். ஸோ இதுவே ஒரு அற்புதமான படம் தான். இது இல்லாமல் பாபா ஒரு படமும் உருவாக்குனாராம். ஸோ அது ஏணிப்படி சித்திரமாக தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே கேட்டுக்க வேண்டிய கேள்வி, நான் நரகவாசியா சொர்க்கவாசியா? இல்லையா, மனித வழிப்படி நடக்கிறேன்னா கடவுளின் வழிப்படி நடக்கிறேன்னா? இப்போ தங்க யுகம் கிடையாது. ஆனால் மனிதர்களுக்கு இது புரிய மாட்டேங்குது. தங்க யுகமே ஒரு கற்பனைன்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்களோ அத்தனை வழி, ஆளுக்கு நாட்டாமன்னுவாங்களே, அது மாதிரி ஆளுக்கு ஒரு வழி அடித்து விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பலவிதமான வழிகளினால் ஏற்பட்டது தான் துர்கதி. ஒரே ஒருவரின் வழியினால் கிடைப்பது தான் சத்கதி. ஸோ இதுக்கு ஒரு நல்ல ஸ்லோகன் கூட இருக்குது, மனிதன் மனிதனை துர்கதிக்குத்தான் அழைச்சிட்டு போவான். இதை மகாபாரதத்தில் குருடனுடைய மகனும் குருடனே. ஸோ மனிதன் எல்லாமே குருடன் தான். அவன் எப்படி உங்களுக்கு சத்கதியை கொடுக்க முடியும்? கடவுள் மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்கும் சத்கதியை கொடுக்க முடியும். ஸோ இதை சொல்லும்போது நீங்கள் தூய்மையான வார்த்தையை பேசுகிறீங்க, அந்த பரமபிதாவுடைய மகிமையை பாடுறீங்க. அவரால் மட்டும்தான் அழைச்சிட்டு போக முடியும் சொர்க்கத்துக்கு. ஸோ நேற்று அந்த ஃபங்க்ஷனில் அந்த பாதிரியார் என்ன சொல்கிறாரு, இப்போ நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்ல, இதெல்லாம் கடவுள் கொடுத்தாருன்றார். அது ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஸ்கூலை கடவுள் கொடுத்தார், நீங்கள் நல்லா வசதியாக இருக்கிறீங்களே, இதை கடவுள் கொடுத்தார். ஸோ இது நரகம், இனிமேல்ட்டு தான் கடவுள் கொடுக்க போகிறார்.
அது அவருக்கே தெரியல. ஸோ இப்படி தான் எல்லா மதமும் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனில் பிரதர் அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம நோட் பண்ணும்போது அவர் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார். அந்த ஃபாதர் நம்ம சாதாரணமாக ஒரு ஓரமாக உட்காந்துருப்போம் பிரதர். அப்போது அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எப்படி வச்சிருக்கிறாரு, எவ்வளோ ஒரு ஞான கலசத்தை தூக்கி நம்ம மண்டையில் தூக்கி வச்சுருக்கார். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு அர்த்தம் புரியுது. இது தப்பு, இது சரி, இது அவர் தப்பாக சொல்கிறாரு, அவருக்கு தெரியல, பாவம். அப்போது ஆனால் அந்த உலகியல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் மேடையில் இருக்கிறாரு, நல்லா பேசுகிறாரு, அவருக்கு நல்ல மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம யாரோ ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு ஓரமாக தான் உக்காந்துருக்குறோம். ஆனாலும் இந்த ஞானம் அவருக்கு தெரியல. அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு குஷியாக தான் பிரதர் இருக்குது. இது எனக்கு தெரிஞ்சு கடவுள் மேலே அவருக்கு அன்பு இருக்குது, ஆனால் இந்த ஞானம் தெரியல. கூட்டுத்தனமான நம்பிக்கை. இயேசுவை கடவுள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதுவும் சொல்ல முடியாதுல்ல பிரதர். இதில் வேற மூட நம்பிக்கைன்னு ஒரு நாடகம் வேற போடுறாங்க. ஸோ பாபா எல்லோருக்கும் சத்கதியை அவர் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம அவருடைய மகிமையை பாடுறோம். அதனால தான் அவர் எல்லாருக்கும் அப்பா, ஏன்னா எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கிறார். குழந்தைங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறார், அவங்களுக்கு சொல்லுங்க, பகல் பொழுது ஒரு ட்ரக்கில் வேதங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் சொல்லுங்க, இப்போ கலியுகத்துடைய இறுதி வந்துடுச்சின்னு சொல்லுங்க. எப்படி இது சூப்பர்ல. கடவுள் வந்துட்டாருன்னு சொல்கிறத அவங்க சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அது எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, கடவுள் வரப்போகிறாருன்றாங்க, அதெல்லாம் ஓகே. கலியுகத்துடைய இறுதி காலம் வந்துடுச்சின்னு சொல்லுங்க. சொர்க்கத்தை படைக்கும் இறை தந்தை இந்த லக்ஷ்மி நாராயணன் பதவியை அடைய வைக்கிறாருன்னு சொல்லுங்க. ஆனால் இதை புரிய வைக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். யுக்தியாக எப்படியெல்லாம் புரிய வச்சா அவங்க புத்திக்குள்ளே போகும்னு யோசிங்க. கலியுகத்திலேருந்தே நம்ம கற்றுக்கலாம். விளம்பரம் பண்ணுறதெல்லாம் சினிமா போஸ்டர் அடிக்கிற மாதிரி அடிங்கன்றார். இப்போ சினிமா போஸ்டர் எங்கேயும் ஒட்டுறதில்ல. ஸோ அப்போ அந்த மாதிரி டைமெல்லாம் வீணாக்கி இருக்கிறோன்னு அர்த்தம். மாட்டு வண்டியில் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சின்ன வயசில் 3வது 4வது படிக்கும் பொழுது ஒரு மாட்டு வண்டியை வாடகை வாங்கி இப்படி அது ஒரு மாதிரி வளைவாக கவர் பண்ணி இருக்கும். அதில் 2 பக்கமும் போஸ்டர் இருக்கும், இன்றுடன் இந்த படம் கடைசின்ட்டு. அதில் கடவுள் வந்திருக்கிறாருன்னு அடிச்சிருக்கலாம், அடித்தாங்களா தெரியல. ஸோ நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஆனால் அப்பயே பண்ணியிருக்கலாம், அது ஓகே. ஆனால் அதை எல்லாத்தையும் விட வசதி இப்போ பண்ணுங்க. இன்டர்நெட் வந்துடுச்சு, வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு அப்பாவுடைய செய்தியை அத்தனை பிகேஸும் கொடுத்தீங்கன்னா ஏன் போய் சேராது? நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். ஐயோ நம்ம ரிலேஷன் தப்பாக நினச்சா என்ன பண்ணுறது, இப்படிலாம் நினச்சா அப்பா எப்படி? உலகியல் மரியாதையெல்லாம் தூக்கி கடைசுங்க. உலகியல் மரியாதையை பார்த்தா மீரா வெளியில் வந்திருக்க முடியுமா? ஒரு தடவை முரளியில் பாபா சொல்லியிருப்பார், குண்டு போடுங்க மண்டை குழம்பட்டும் அப்படின்ட்டே சொல்லியிருப்பார். அப்பா வந்திருக்கான்னு குழம்பட்டும், என்னதான் இவங்க பேசுகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி குழம்பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வானிலை சூப்பராக சொல்லியிருப்பார் அவர் பாபா. ஒரு வானிலை இன்னொரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா, நம்ம சமீபமாக போடுற ஜென்ரல் வீடியோஸை முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் பார்த்துட்டு இது எங்கள் பைபிளில் இருக்குது, இது எங்கள் குரானில் இருக்குது, நல்லா படித்து பாருங்கன்றாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம மதத்தை சார்ந்த ஏதோ சொல்கிறாங்கன்னு ஒரு இன்ட்ரெஸ்டில் கேட்குறாங்க. கேட்கட்டும், அப்படியே இல்லை ஏதோ ஒரு முயற்சி பண்ணுங்க. அப்போ அவங்க சம்மந்தப்பட்ட உதாரணத்தை கொடுக்கும்போது அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதை நம்ம பண்ணணும். ஏரோப்ளேன்லேருந்து நோட்டீஸ் போடுங்க. நீங்கள் அதாவது ஏரோப்ளேன்லேருந்து நோட்டீஸ் போடுறது அதுக்கு பெரிய லெவல் சேவை இல்லையா? ஒரு பேனர் வைக்கலாம். எங்கே பார்த்தாலும் அட்வர்டைஸ் ஹியர்ன்ட்டு எங்கே பார்த்தாலும் இருக்குது.
வெறும் லக்ஷ்மி நாராயணன் படம், இவர்களுடைய ராஜ்யம் வந்து கொண்டிருக்கிறது. அதாவது பக்தி மார்க்கத்திலே முருகன் ஆட்சி வரப்போகுது, சித்தர்கள் ஆட்சி வரப்போகுதுன்றாங்க. இவங்க ஆட்சி தான் வரப்போகுதுன்னு படத்தை போட்டு நாம் போடலாம். லக்ஷ்மி நாராயணன் ஆட்சி வரப்போகுதுன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லலை, அதை ஞாபகம் வச்சுக்கணும். முருகன் ஆட்சி வரப்போகுது, சித்தர்கள் ஆட்சி வரப்போகுதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. நாம் மட்டும்தான் லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் வரப்போகுதுன்றோம். ஃபோட்டோ போட்டு இவர்களுடைய ராஜ்யம் விரைவில்னு மட்டும் போட்டால் போதும், சூப்பராக சேவை நடக்கும். தினம் தினம் போகிறத பார்க்க அப்படியே தேவதை ஆத்மா பிடிச்சி இழுக்கும். என்னடா இங்கே புதுசாக இருக்குது இது அப்படின்னு. அதுவும் அந்த லக்ஷ்மி நாராயணன் ஃபோட்டோவை போட்டாலே போதும் பிரதர், அவ்வளோ அந்த அழகுல அந்த தெய்வ கலையில் பிடிச்சி இழுக்கும் எல்லாரையுமே. என்ன அவங்க எழுதியிருக்காங்க அப்படி ஏதாவது ஒரு தேவதாத்மாவை பிடிச்சி இழுத்துரும் பிரதர். அது கண்டிப்பாக அதுலேயும் நல்ல ஊர் ஃபுல்லாக வைக்க முடியாட்டினா கூட எங்கே டிராஃபிக் ஜாம் அதிகமாகுதோ அந்த இடத்துல கூட வச்சிடலாம். நின்று தானே போகிறாங்க. நாம் ஒரு அப்பாவுடைய மகிமையை மட்டும்தான் பாடுறோம். ஏன்னா அவர் மட்டும்தான் அனைவருக்கும் சத்கதி கொடுப்பவர். பாபா சொல்கிறார். ஸோ இதோடைய நினைவாக தான் பைபிள் குரான்லலாம் ஒருவரை தவிர யாரையும் வணங்காதேன்னு சொல்கிறது எல்லாம். பாபா சொல்கிறார், நான் உங்களுக்கு சத்கதியை கொடுக்கிறேன் குழந்தைங்களே. அப்படி இருக்கும்போது துர்கதிக்கு அழைச்சிட்டு போனது யார்? உன்னை மாட மாளிகையில் உட்கார வச்சு அழகு பார்த்தது நான். இன்னைக்கு நடு தெருவில் உன்னை பிச்சை எடுக்க விட்டது யாருன்னு பாபா கேட்குற. அனைத்தையும் இழந்து நிற்கிறோமே, யார் பண்ணா? நான் அதை பண்ணலை, அப்பா நான் பண்ணுவேண்ணா. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், துக்கத்துக்கு தான் அவர் காரணம் நினச்சிட்டு அவர் கூட சண்டை போட்டுட்ருக்குறோம். அரைக்கல்பம் சொர்க்கமும் அரைக்கல்பம் நரகமும் இருக்குது. ராவண ராஜ்யம்னாலே அசுர ராஜ்யம்தான். ராவணனுடைய தவறான வழிமுறைகளை கேட்டு கேட்டு நீங்கள் கீழே விழுந்துக்கிட்டே வந்துட்டீங்க. ஸோ ராவண ராஜ்யத்தில் என்ன ஆகுது? விழுந்துக்கிட்டே இருக்கிறோம் ராவணனுடைய வழியை கேட்டு. எது ராவணனுடைய வழி? நீங்கள் கேட்குற எல்லா வழியும் ராவணனுடைய வழி தான், பாபா கொடுக்குற வழியை தவிர. அது எந்த மதத்தின் வழியாக இருக்கட்டும், சித்தாந்தமாக இருக்கட்டும், மனித வழியாக இருக்கட்டும், எல்லாமே ராவணன் வழி தான். அதனால தான் விழுந்தீங்க. அதனால தான் பாபா உங்கள் மன வழியை ஃபாலோ பண்ணாதீங்க, நான் சொல்கிறத கண்ணை மூடிட்டு பண்ணுங்கன்றார். இப்போ நம்ம வீட்டிலே மனைவி கிட்ட, குழந்தைகிட்ட, கணவன்கிட்ட அல்லது அப்பா அம்மா கிட்ட ஒரு விஷயம் கரெக்டாக சொல்கிறோன்னா எல்லோரும் பண்ண மாட்டாங்க இல்லையா? 5 பேர் இருக்கிறாங்கன்னா 5 பேரும் வெவ்வேறு விதமாக இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் பிரச்சனையே வருது. யார் புத்திசாலின்னு? ஆனால் எல்லாரையும் விட கடவுள் புத்திசாலி தானே, அதில் டவுட்டு கிடையாது இல்லை. நான் சொல்கிறத கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கன்ற. ஏன்னா ஆளுக்கு ஒரு வழியில் தான் அனைத்தையும் இழந்தீங்க. என் வழியை கண்ணை மூடிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சொர்க்கத்துக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன். இதுதான் பாலாரும் தேனாரும் ஓடக்கூடிய இடத்துக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன்ட்டு கடவுள் மோசஸ் கிட்ட சொன்னதாக பைபிளில் போட்டிருக்குது. பதித்த பாவன தந்தை ஒரே ஒருத்தர் தான். அவர் மூலமாக தான் உலகத்துக்கே எஜமானராகிறோம். இப்போ அவர் என்ன தான் பண்ணுறார்? தூய்மையாக்குறார், வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் மனதை அப்படியே எல்லா அழுக்கையும் க்ளீன் பண்ணுறார். காமம்னா என்னன்னே தெரியாத மாதிரி, கோபம்னா என்னன்னே தெரியாத மாதிரி. டெஸ்ட் பேப்பர்லாம் வரும். இப்போ வரும்போது தான் நமக்கே கான்ஃபிடென்ஸ் வரும். ஓ, நமக்கு பொறுமை வந்திருக்கு, தூய்மை வந்திருக்குது அப்படின்ட்டு. ஸோ உங்கள் உடல்ல இருந்து கூட பற்றை நீக்குங்க. வெறும் ஆத்மா, உடம்பு இருக்குதுன்றதே மறந்துடுங்கன்றார். அன்னப்பறவையும் கொக்கும் ஒன்றா இருந்தால் பற்று எங்கேருந்து நீங்கிறது? எப்படி கேட்குறாரு பாருங்க. எங்கேருந்து நீங்கும்? ஒரு சிஸ்டர் வந்தாங்க. வந்த உடனே அவங்களுக்கு ஞானம் புரிஞ்சிடுச்சு. புரிஞ்ச உடனே ஃபோனை போட்டு, பிரதர் எனக்கு நியூஸ் பேப்பர் தெரியும், டிவி தெரியும், நம்ம இங்கே சேவை பண்ணுறோம், அங்கே சேவை பண்ணுறோம். 2வது நாளே கால் பண்ணி, என்னுடைய புருஷனுக்கு இது பிடிக்கல பிரதர், சாரி பிரதர் அப்படின்ட்டு. அவ்வளோதான், போனவங்க தான். அதான் பாபா சொல்கிறார். கொக்கும் அன்னப்பறவையும் ஒன்றா இருந்தால் பற்று போகுமா? பற்று தான் எல்லாத்தையுமே அழிக்கிறது. பதிகளுக்கெல்லாம் மேலான பதியை ஒரு அழியக்கூடிய பதிக்காக விட்டுட்டாங்க.
ஸோ ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் பார்க்கப்படுது இல்லையா, ஒவ்வொன்றும் வித்தியாசமாக கையாளணும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் செம்ம பாயிண்ட் பாபா சொல்கிறார். இதில் மறைமுகமாக என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ரெண்டு விஷயத்த சொல்கிறார். கொக்கும் அன்னப்பறவையும் ஒன்றா இருக்க முடியாது, பற்று போகாது. ஒன்றும் ஒன்றா இருக்க முடியாது, ஒன்றா இருந்தால் பற்று போகாது. அப்போ பாபா சொல்கிறாரு, ஒவ்வொருத்தருடைய சூழ்நிலையும் பார்த்து, உனக்கு தைரியம் இருந்தால் உன்னுடைய சரீர நிர்வாகத்தை உன்னாலேயே உன்னால் பார்த்து கொள்ள முடியும் என்றால் எதுக்கு தேவையில்லாமல் போய் சிக்கலில் நீயா போய் மாட்டிக்கிற? கல்யாணத்தை சொல்கிறார் இல்லையா. அந்த கன்னியாக்களும் குமார்களும் பார்த்திங்கன்னா எல்லாம் திருமணம் அந்த காமம் பிடிச்சி இழுக்கும், போய் மாட்டிக்குவாங்க. மாட்டினதுக்கப்புறம் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, வெளில வர முடியாது. ஸோ ஏன் போய் மாட்டிக்கிறீங்க அப்படி சொல்கிறார். ஒன்று. இன்னொன்று, தூய்மை பிரச்சனை வருது. அப்போ நீ பற்ற விடுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும். அவனுக்காக நீ இது, அதாவது ரெண்டு தான், கலியுக கணவனா எப்பவும் இருக்கிற கடவுளா? ஒன்றுத்துக்கும் இதை இல்லை, எல்லா சகோதரிக்கும் அப்படியே கணவன்மார்கள் போப்பா, நீ பாட்டுக்கு சென்டருக்கு போப்பா, சேவை செய்யப்பா சொல்கிறது கிடையாது. யுக்தியாக அவங்களுக்கு தெரியாமல் தான் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த ஆளை நம்பி இவர் என்னைக்கு வேணாலும் செத்து போயிடுவார். அழிவற்றவர் கொடுக்குறார் அழிவற்ற ஆஸ்தியை, அதை இழக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தான் பாபா சொல்கிறார். இன்னொரு விஷயம் இல்லையா, உன்னால் உன்னை பார்த்துக்க முடிந்தால், இது ஆணுக்கும் சரி பொண்ணுக்கும் சரி, மெயினாக பொண்ணுக்குன்னு சொல்லலாம். ஏன் தேவையில்லாத சிக்கலை நீயே உருவாக்கிக்கிட்டு போய் மாட்டிக்கிறன்ற? நீ கம்மியாகவே கூட சம்பாதிப்பா, உன் வயிறு இன்னும் அதிகமாகவா கேட்க போகுது? 2 சப்பாத்தி சாப்பிட போகிற, வேறு என்ன உனக்கு கவலை? அவ்வளோதானே கேட்க போகுது வயிறு. அதே நேரத்தில் இது ரொம்ப முக்கியமான விஷயம். கல்யாணம் பண்ணாமல் நான் தனியாக இருப்பேன், 2 சப்பாத்தி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் அதை விட அதிகமாக தான் சம்பாதிப்போம், அதெல்லாம் ஓகே. சத்தியம் பண்ணு, இல்லைன்னா நீ தனியாக இருந்து பிரயோஜனம் கிடையாது. என்ன சத்தியம் பண்ணணும்? ஒரு தந்தையை தவிர என் மைண்டில் யாரையும் விடமாட்டேன்னு சத்தியம் பண்ணு. இல்லையா, நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறேன்ற பேரில் புத்தி மயங்கிட்டு இவங்கக்கிட்ட அவங்கக்கிட்ட மயங்கிட்டு இருந்தால் அதுக்கு நீ கல்யாணமே பண்ணிட்டு போயிடலாமே. ஸோ அதனால் சத்தியம் பண்ணு, ஒரு தந்தையை மட்டும்தான் நான் நினைவு செய்வேன், அதன் மூலமாக என்னுடைய அனைத்து பாவத்தையும் நான் அழித்தே தீருவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணு. இதுக்கு அர்த்தம் எந்த பிஸ்னஸோ வேலையோ பண்ணாதன்னு அர்த்தம் கிடையாது. தனியாக நான் போய் உட்காந்துக்கிட்டு பாபா நினைக்க போகிறேன், அல்லது நான் திருவண்ணாமலையில் தான் சாப்பாடு போடுறாங்களே, நான் பாட்டுக்கு சாப்பிட்டு பாபா நினச்சிட்டு இருக்க போகிறேன், அப்படி அர்த்தம் கிடையாது ராஜா. நீ வேலை செய்யலை, பிஸ்னஸ் பண்ணலன்னா உனக்கு எங்கேருந்து காசு வரும்? நீங்கள் எதுக்கும் பிச்சை எடுக்க போகிறது கிடையாது. உலகத்தின் மகாராஜா பிச்சை எடுக்கலாமா? உனக்கு நீயே தான் சம்பாதிக்கணும். பிச்சை எடுக்கிற ஒரே காரணத்துக்காக தான் சன்னியாசிகள் தூய்மையாக இருந்தாலும் சொர்க்கத்துக்கு வர்றது கிடையாது, தகுதி இழக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும், சென்டரில் இருந்தாலும், மதுபனில் இருந்தாலும், அது உங்கள் வீடு தான். சிவபாபா பண்டாரால இருந்து தான் நம்ம சாப்பிட்றோம். சேவை செய்யாமல் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா பிச்சை எடுத்து சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம்ன்றார் பாபா. கரெக்டு தான் பத்திர. இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க வேலைக்கு போய் அவங்க ஃபேமிலியை பார்த்துப்பாங்க, அப்போ அவங்க உழைப்பில் ஃபேமிலி பார்த்துக்கிற மாதிரி ஆயிடுது. இதே நம்ம சென்டரில் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம அங்கே ஏதாவது செய்யணும். ஏன்னா அங்கே இப்போ ஒன்று சொல்லுவாங்களே பிரதர், வரலட்சுமி சிஸ்டர் கூட ஒரு ஆடியோ ஒன்று சூப்பராக போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா,
ஒன்று டிபெண்டடாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க சொர்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாடு இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம புல் போடுறோம், அதனால் வந்து அதுக்கு நமக்கு வந்து பால் தருது, நம்ம ஒன்று கொடுக்குறோம் அது திருப்பி ரிட்டர்ன் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சென்டரில் இருக்கிறோம் அப்படின்னா சும்மாவே இருந்து சாப்பிடக்கூடாது, அப்போ வந்து கணக்காயிடுது நமக்கு. அப்போ நம்ம சேவை சேவைங்கிறது அங்கே ஒரு உழைப்பு மாதிரி ஆகிடுது. அப்போ சேவை செய்யும்போது தான் அந்த கணக்கை வந்து நம்ம உருவாக்காமல் இருக்கிறோம். இப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது எப்படி அவங்க தான் சம்பாதிப்பாங்க, அவங்க தான் அதனால் அந்த கணக்கு வேறு மாதிரி ஆகிடுது. இப்போ சென்டரில் இருக்கிறவங்க சும்மாவே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக அவங்க சேவை செஞ்சே ஆகணும். இல்லைன்னா சும்மா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஆகிடும், அது பெரிய பாவமாயிடும் அப்படின்னு ஒரு முரளியில் கூட பாபா சொல்லியிருப்பார்னு நினைக்கிறேன் பிரதர். இதிலே சொல்கிறார். அடுத்தது ஆக்சுவலாக மகாத்மா காந்தியே சொல்லுவாராம், உழைக்காமல் சாப்பிட்றவன் திருடன், திருடி சாப்பிட்றான். குடும்பத்திலே உழைக்காமல் ஒருத்தன் சாப்பிட்டான்னா திருடன்ற. இப்போ நம்ம ஃபேமிலியில் கூட பாருங்கள் பிரதர், கணவன் வந்து ஒர்க் பண்ணுவாங்க, மனைவி வீட்டு வேலை செய்வாங்க. இல்லை அப்படின்னா கணவன் மட்டும் ஒர்க் பண்ணுறான், மனைவி வீட்டு வேலையே செய்யலை அப்படின்னாலும் அதுவுமே தப்பாகிடுது. அதுவும் சரிப்பட்டு இப்போ தப்பாயிடுது. இப்போ குழந்தைன்னு வரும்போது மட்டும்தான் அது சின்ன குழந்தையா இருக்கிறதுனால பராமரிக்கிறோம் நம்ம. அதுக்கப்புறம் ஒரு டைமுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைய அதனுடைய கடமையை செய்கிற மாதிரி ஆயிடுது. அப்பா அம்மாவுக்கு செய்யணும், இல்லை அவங்களுக்கு மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செய்கிற மாதிரி ஆயிடுது. அப்போ யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், திருப்பி ரிட்டர்ன் எடுக்கிறோம். இதே மாதிரி தான் அந்த என்ன சொல்கிறது, இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை எல்லாமே அப்படி தானே பிரதர் அமைஞ்சிருக்குது. அதுதான் பாபா சொல்கிறார், நீங்கள் வந்து உழைக்காமல் சாப்பிட்றீங்க சென்டரில் அப்படின்னா, மற்றவர்களை வேலை வாங்கிட்டு நீங்கள் கம்முன்னு இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் பிச்சை எடுத்து சாப்பிட்றீங்கன்னு அர்த்தம். பிச்சை எடுக்கிறதுக்கும் கணக்கு இருக்குது. 21 ஜென்மத்துக்கு அங்கே போய் வேலைக்காரனாக வேலை செய்யணும். இங்கே நீங்கள் உட்காந்து சாப்பிட்டீங்கன்னா அங்கே 21 ஜென்மத்துக்கு நீ வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்போ புத்திசாலி என்ன பண்ணுவான், இப்போவே எவ்வளோ வேலை எவ்வளோ கஷ்டம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போயே முடிச்சிடுறேன், 5000 வருஷம் நான் ராஜா மாதிரி இருக்கணும்னு தான் நினைப்போம். ஏழையும் சரி பணக்காரனும் சரி இங்கேயும் இருக்கிறான், சொர்க்கத்துலேயும் இருக்கிறான். வித்தியாசம் என்ன, சொர்க்கத்தில் நிரந்தர சந்தோஷம் இருக்கும், இங்கே நிரந்தர துக்கம் இருக்குது. ஸோ அவங்கவுங்களுக்கான பதவி இருக்குது. நீங்கள் அப்பாவோடு முழு யோகம் வச்சு சேவையும் பண்ணணும். ரெண்டும் இருக்கணும், ரெண்டும் சமமாக நடக்கணும். யோகம் இல்லாமல் சேவை செய்யக்கூடாது, சேவை இல்லாமல் வெறும் யோகத்தில் மட்டுமேவும் மூழ்கி இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் உங்கள் மனசை கேளுங்க, நான் எந்த அளவுக்கு இந்த யஜ்யத்துக்கு சேவை செய்கிறேன். எல்லா கணக்கும் பாபா கிட்ட ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி காரியம் செய்கிறதுனால நான் என்ன பதவியை அடைவேன் அப்படின்னு விலகி சாட்சியாளராக நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுறதுனால உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஸ்ரீமத்தை மீறுவதனால உங்களுடைய பதவி ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். இதெல்லாம் புரிஞ்சிக்கணும் இல்லையா? ஒரு அடி தான், அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறது ஸ்ரீமத் படி வச்சிங்கன்னா பதவி ஏறிக்கிட்டே இருக்குது. ஸ்ரீமத்தை மீறி வச்சிங்கன்னா பதவி இறங்கிக்கிட்டே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இது பைபிளில் சூப்பராக சொல்லப்பட்டிருக்கும். அந்த கடவுள் கொடுக்குற கட்டளையை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா, இடது பக்கமும் வலது பக்கமும் சாயாமல் ஃபாலோ பண்ணுங்க இல்லையா? கொஞ்சம் இப்படியும் போகக்கூடாது அப்படியும் போகக்கூடாது, நேராக கடவுள் கொடுத்த வழி மேலே நடந்து போகணுன்றார். போனால் உயர்ந்த பதவி, அது சொர்க்கத்தின் பாதை. உன் இஷ்டப்படி கோணலம் மானலமாக போனேன்னா பாதி தான் நீ போவ இல்லை. ஸ்ட்ரைட்டாக போனால் தானே ஷார்ட் ரூட்டு. நீ சுற்றி சுற்றி வளைஞ்சி போனால் என்ன ஆகும், பாதி தூரம் கூட போக முடியாது. அப்போ பாதி தூரத்தில் இருந்து தான் சொர்க்கத்தில் வர மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இந்த சேவையை பற்றி சொல்லிகிட்டே இருந்தீங்களா பிரதர்? இப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னாலும் கூட, நான் மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்வோம், கணவன் வந்து அவங்க வெளி வேலையை செய்வாங்க. குழந்தைங்கள கூட நம்ம பழக்கப்படுத்தலாம் பிரதர். எப்படி அப்படின்னா, இது பாபாவோட பண்டாரா,
அதனால் வந்து நீ கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சேவையாவது செய்யணும். ஜஸ்ட்டு அந்த பொருளை எடுத்து அங்கே வைக்கணும், இல்லை பாபாவோட முரளி படிக்கிறதுக்கோ இல்லை எதுக்கோ ஒரு விஷயத்துக்காவது ஹெல்ப் பண்ணணும். நீ ஒரு நாளைக்காவது நீ பாபா சேவை செஞ்சே ஆகணும் அப்படின்னு இப்போலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நோட்டு கொடுத்து சார்ட்டும் வைக்கலாம். வைக்கலாம் பிரதர். அதுவுமே சூப்பராக இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். நம்ம சின்ன சின்ன இந்த ஸ்கூல்லலாம் பண்ணுவாங்க, இதிலெல்லாம் நீ நல்ல மார்க் வாங்கிட்டோன்னா ஸ்டார் கொடுப்பாங்க, ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. அது மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு கூட நம்ம பழக்கப்படுத்தலாம். நீ இன்னும் எவ்வளோ ஸ்டார் வாங்கியிருக்கிற, இன்றைக்கி வந்து நீ எவ்வளோ அமைதியாக இருக்கிற, அப்போ நீ இவ்வளோ ஸ்டார் எடுத்துக்கோ அப்படி அந்த குழந்தைங்களுக்கும் ரொம்ப உற்சாகமாகவும் இருக்கும். ரேங்க்கு போடலாம். அப்போ அந்த லௌகிக்க குடும்பத்தையே பார்த்திங்கன்னா அலௌகிக்கமாகவே மாற்றிடலாம் நம்ம. ரொம்ப நல்லாவும் இருக்கும். அந்த குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா பாபா கூடயே வளர ஆரம்பிப்பாங்க. எந்த தர்மத்தை சார்ந்த யார் வந்தாலும் எக்ஸிபிஷனில் சொல்லுங்கள், நீங்கள் எல்லையற்ற அமைதியையும் அளவற்ற ஆனந்தத்தையும் எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து மட்டும்தான் அடைய முடியும்னு சொல்லுங்கள். எந்த மதத்தை சார்ந்தவர் வந்தாலும் சொல்லுங்கள், எல்லையற்ற தந்தை ஒருவர் தான். அவர் ஒரு தடவை தான் வரார், ஒரு தடவை தான் அவருடைய வழி கிடைக்குது. அந்த வழிப்படி மட்டும்தான் நீங்கள் எல்லையற்ற அளவற்ற அமைதி, அளவற்ற சந்தோஷம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் மதத்தின் புஸ்தகத்தை ஃபாலோ பண்ணுறீங்க, உங்கள் மதத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அமைதியும் ஆனந்தமும் இருக்கிறாங்க. அது கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். கடவுளுடைய வழியினால் மட்டுமே அதை அடைய முடியும். எல்லையற்ற தந்தை தான் அமைதியை கொடுக்கும் வள்ளல் அப்படின்னு சொல்ல முடியும், வேற யாரையும் சொல்ல முடியாது. மற்றபடி ஜட சித்திரம் உங்களுக்கு எப்படி அமைதியை கொடுக்கும்? ஜட சித்திரம் எப்படி அமைதியை கொடுக்கும்? நீங்கள் வைக்கிற பாவனையில் கொஞ்சம் அமைதி ஃபீல் ஆகும். வீட்டை விட்டு கோயிலை விட்டு வெளில வந்தோடனே அந்த கடன் பிரச்சனையிலேருந்து, குடும்ப பிரச்சனையிலேருந்து, நோயிலேருந்து எல்லா ஞாபகமும் வரும். ஸோ அப்போ அது எப்படி உங்களுக்கு அமைதியை கொடுக்கும்? ஆனால் நம்ம இதே கலியுகத்தில் தான் இருக்கிறோம். கோயிலில் போய் ஜட விக்கிரகத்துக்கு முன்னாடி போய் அழலை, எதுவும் பண்ணலை. நாடகம் சரியாகத்தான் நடக்குதுன்னு பாபா சொல்கிறார். ஒரு பாயிண்ட், நீ மேலே வந்துடு, என்னோடவே இரு, பிரச்சனை கீழே தங்கிடுன்றார். 2வது பாயிண்ட், என்ன ஆனாலும் விலகி சாட்சியாப்பார். 3வது பாயிண்ட், என்னதுன்ற உணர்வை தூக்கி போட்டு உன்னோட இதுன்னு என்கிட்ட ஒப்படைச்சிடு. 4வது பாயிண்ட். ஸோ இப்படி இந்த மாதிரி பாயிண்ட்டை நல்லா தாரணை பண்ண என்ன ஆனாலும் அமைதி மாறாது. அதனால தான் அமைதி தேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கடவுள் கொடுக்குற ஞானத்தை தாரணை பண்ணுறதுனால அமைதியை இந்த அமைதியற்ற உலகத்திலே உங்களால் அனுபவம் செய்ய முடியுது. இது இல்லாமல் அமைதியும் ஆனந்தமும் நிரம்பிய சொர்க்கத்தை வேற படைக்கிறார். அங்கே நீங்கள் இந்த பயிற்சி பண்ணாமலே ஆனந்தமாக தான் இருப்பீங்க. பாபா சொல்கிறார், உங்களுடைய சுய தர்மமே அமைதி தான். இல்லை, உங்களுடைய ஒரிஜினல் தர்மம் அமைதி. ஏன் அப்போ அமைதி இல்லை? உங்களுக்கு சம்மந்தம் இல்லாததெல்லாம் புத்திக்குள்ளே போட்டுட்டீங்க, அமைதி இல்லை. நான் வெறும் ஆத்மா, பரமாத்மாவுடையவர், இது மட்டும் இருந்தால் அமைதி இருக்கும். நாம் சம்மந்தம் இல்லாமல் இது இது இவங்க என்னுடையவங்க, இது என்னோடய பேர், இது என்னோடய புகழ், என்னோடய திறமை, அதுக்கெல்லாம் டேமேஜ் ஆகும்போது நம்ம துடிக்கிறோம், அமைதியை இழக்கிறோம். அந்த சாந்தி தாமத்துக்கு போக ஆசைப்படுறீங்க. சிவபாபா எங்களுக்கு அமைதியை கொடுன்னு கேட்குறீங்க. அப்போ பாபா ஏன் கொடுக்க மாட்டார்? ஏன்னா அப்பாவுடைய ஆஸ்தி குழந்தைங்களுக்கு தானே. அதே மாதிரி சிவபாபா எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுன்னு கேட்குறீங்க. சொர்க்கத்தை ஸ்தாபனை பண்ணுறதே அவர் தான். அப்போ அந்த சுகம் நிரம்பிய சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போகிறார்? ஆனால் சூப்பராக சொல்கிறார், ஆனால் நீங்கள் அவரை நினைக்கிறதும் கிடையாது, அவர்கிட்ட எதையும் கேட்கறதும் கிடையாது. அப்போ என்ன அவர் உங்களுக்கு கொடுப்பார்? இப்போ தெரியுதா பைபிளில் ஏன் தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் கொடுத்த அதுக்கான அர்த்தம்? ஆனால் அவங்களுக்கு சத்தியமாக தெரியாது. அது அவங்க வந்து ஏதோ தற்காலிகமான விஷயம் நினச்சிட்டு இருக்கிறாங்க.
தட்டுங்கள் திறக்கப்படும், பரந்தாமமும் சரி சொர்க்கமும் சரி, கேளுங்கள் கொடுக்கப்படும் அதற்கான வழி. ஆனால் நீ எதுவுமே கேட்காம இங்கே இருக்கக்கூடிய ஒரு உலகத்தின் அதிபதி கிட்ட போய் கீழே விழுந்த தேங்காவை எடுத்துக்கலாமான்னு கேட்டால், சிதறு தேங்காவை பொறுக்கிற பக்தரா நாம? அவரோட குழந்தை. இப்போ கேட்கலன்னா என்ன கொடுப்பார்? ஸோ கம்யூனிசம் பேசுகிறவங்க அந்த எம்ஜிஆர் பாட்டு கூட வருமே, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், ஒருத்தருக்காக கொடுத்தார், எல்லாருக்கும் கொடுத்தார். அவர் எல்லாருக்கும் கொடுக்கல, கேட்டவங்களுக்குத்தான் கொடுக்குறார். லௌகிகத்தில் கூட சொல்லுவாங்களே, அழுகிற குழந்தைக்குத்தான் பால் கிடைக்கும்ன்ட்டு. அதே மாதிரி சொர்க்கம் எனக்கு வேணும், நான் அந்த நாராயணன் பதவி எனக்கு வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக அது கிடைக்கும். அமைதியின் கடல் அவர். சந்தோஷத்தை விரும்புகிறீங்க, பாபா சொல்கிறாரு, அமைதிக்கு பிறகு உங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். ஸோ அதேமாதிரி முஸ்லிம்கள் கூட இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மறைப்பதும் இல்லை. சூப்பராக பாபா சொல்கிற இந்த ஞானம் தான் அங்கே வெளிப்படுது பாருங்கள். யார் எழுதுனாங்களோ தெரியல, ஆனால் சூப்பராக எழுதியிருக்கிறான், வெளிப்பட்டு இருக்குது. யார் முதல்ல வராங்களோ அவங்களுக்கு சந்தோஷம், சொர்க்கம். யார் உலகத்தை பந்திக்கு முந்தின நாள் ஏதோ ஒன்று சொல்லுவாங்களா பிரதர், ஃபர்ஸ்ட் சாப்பிட போகும்போது முதல்ல பந்திக்கு ஏதோ சொல்லுவாங்க, பந்திக்கு ஒண்ணுவாங்க, ஏன்னா அது அப்பதான் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒன்றுமே கிடைக்காது. கரெக்டு. அப்போ இது ஒரு ஓட்டப்பந்தயம் தானே. சிவன் வந்து முருகனுக்கும் பிள்ளையாருக்கும் யார் ஃபஸ்ட்டு சுற்றி வராங்கன்னு தானே கேட்குறார், சுற்றுறதுக்கு இல்லை, ஃபஸ்ட்டு. அப்போ அதில் 2 ரகசியம் இருக்குது. ஒன்று அப்பா அம்மாவே பிடிக்கிறது, இன்னொன்று ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு தான் அனைத்தும் கிடைக்கும். அப்போ இதில் அலட்சியமாக இருக்கக்கூடாது. இப்போ கடைசியில் வரவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்போல்லாம். அதனால தான் அவங்களுக்கு எப்போ இந்த துக்கம் தாங்க முடியலப்பா இங்கேருந்து கூப்பிட்டு போப்பான்னுவாங்க. அப்படின்னா அர்த்தம் அமைதி கூடுன்னு அர்த்தம். சொர்க்கத்தை பற்றி அவங்க நினைக்க கூட அங்கே டைம் இல்லை. அவங்களுக்கு சந்தோஷத்தை எப்படி கேட்குறதுன்னு கூட தெரியாதான் லேட்டாக வர்றவங்களுக்கு. அதனால் அவங்க முக்தியை மட்டுமே கேட்பார்கள். எல்லோரும் முக்திக்கு போயிடுவாங்க, அங்கே எந்த விதமான துக்கமும் இருக்காது. நீங்கள் முக்திக்கு போயிட்டு பிறகு ஜீவன் முக்திக்கு வருவீங்க. அந்த நேரத்தில் மற்ற தர்மத்த ஆத்மாக்கள் எல்லாம் முக்தியிலே இருப்பாங்க. இதுதான் கர்ம கணக்கை முடிக்கிற நேரம்னு சொல்லப்படுது. எல்லாருடைய கர்ம கணக்கும் முடிக்கணும். இப்போ விலங்குகளுக்கு கூட கர்ம கணக்கு இருக்குது. இது ஒரு சூப்பரான பாயிண்ட். விலங்குகளுக்கு கூட கர்ம கணக்கு இருக்குது. நிறைய கேட்குறாங்களே, ஏன் மானை வந்து சிங்கம் வேட்டையாடுது அப்படின்னு. எல்லா மானையும் வேட்டையாடுறது கிடையாது, எல்லா ஆடையும் வெட்டுறது கிடையாது. பெண்ணாடை வெட்ட மாட்டாங்க, ஆணாடை தான் வெட்டுவாங்க. ஸோ பெண்ணாடு புண்ணியம் செஞ்சுருக்கு போல இருக்குது. இப்போ பாபா சொல்கிறார், சில விலங்குகள் ராஜாக்களோடு இருக்குது. இப்போ துபாய் ராஜா சிங்கம் புலியெல்லாம் கூட வளர்க்குறார். அவ்வளோ அழகாக அரண்மனைக்குள்ளெல்லாம் வருவார். அப்படி பார்க்கவே பயங்கரமாக இருக்கும், நாய்க்குட்டி மாதிரி இருக்கும். சூப்பர் சூப்பர். ஜூலையும் நல்லா பராமரிக்கிறாங்க. வெளிநாட்டுகள்லாம் வந்து நிறைய வளர்ப்பாங்க, பாம்பே வளர்ப்பாங்க. ஸோ அப்போ தெரியுது அதுக்கும் கர்ம கணக்கு இருக்குது. பாபா சொல்லியிருக்கார், ஒரு சில நாயை வந்து அவ்வளோ அற்புதமாக பராமரிப்பாங்க, மனிதனுக்கு கூட அந்த பராமரிப்பு கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கும் கர்ம கணக்கு இருக்குது இல்லை? ஸோ ராஜாவோடு இருந்து எவ்வளோ பாலனை அடையுது. அதேமாரி பந்தய குதிரை அவ்வளோ நல்லா பராமரிப்பாங்க. பந்தய குதிரை பார்த்தாலே அப்படி ஜொலிக்கும், எலும்பு தோலுமாலாம் இருக்காது. ஏன்னா அப்படி பராமரித்து அது நல்லா வேகமாக ஓடும்போது நல்ல வருமானமும் அவங்களுக்கு கிடைக்கிது. இப்போ கண்டிப்பாக அந்த குதிரை மேலே எஜமானனுக்கு அன்பு இருக்கும்.
இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்குது. யானை கூட அப்படிதானே. ஸோ இந்த மாதிரி குதிரையும் பார்க்குறோம். ஒரு சில ஊரில் பார்த்திங்கன்னா குதிரை அது பாட்டுக்கு ரோட்டில் மேய்ஞ்சிட்டு இருக்கும், ஒல்லியாக இருக்கும், குள்ளமாக இருக்கும். இது என்ன குதிரையாக கழுதையானே நமக்கு டவுட்டாக இருக்கும். அப்போ எவ்வளோ கர்ம கணக்கு அதுலேயும் இருக்குது பாருங்க. ஸோ அப்போ அதுலேயும் பாவ புண்ணிய கணக்கு இருக்குது. சொர்க்கத்தில் இந்த மாதிரி குதிரை பந்தயம்லாம் வைக்கிறது கிடையாது. இதெல்லாம் பிறகு நரகத்தில் தான் வருது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். இப்போ உங்களுக்கு நாடகத்தின் முதல் இடைக்கடை பற்றிய ரகசியம் தெரிஞ்சிடுச்சு. ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருப்பாங்க. உலகத்தையே ஆட்சி செய்வோம் நாம். உங்களுக்கே தெரியும் நாம் அந்த மாதிரி ஆவோமா மாட்டோமா? சத்யுகத்தின் ஆரம்பத்தில் மகாராஜா மகாராணியாக ஆவோமா மாட்டோமா? அல்லது சத்யுகத்தின் ஆரம்பத்தில் வருவோமா மாட்டோமான்னு நமக்கே தெரியும். எதை வச்சு தெரியும்? நான் நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுருக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். ஏன்னா அப்பாவை கண்டுபிடிச்சிட்டிங்கல்ல, முயற்சி செய்ய கற்றுக் கொடுக்குறாருல்ல உங்களுடைய ஆஸ்தியை அதிகரிச்சுக்கிறதுக்கு. அப்போ முயற்சி பண்ணுங்க. உலகியல் மனிதர்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க. உலகத்தையே அழிக்கிறதுக்கு போட்டுட்டு எவ்வளவு அணு ஆயுதங்களை உருவாக்குறாங்க. வடகொரியா சின்ன ஊர் அமெரிக்காவுக்கு கம்பேர் பண்ணும்போது அது அமெரிக்காவோட சவால் விட்டுட்டு இருக்குது. ஸோ எல்லாமே நெருப்பில் பத்துற மாதிரி சக்தி வாய்ந்த பாம்லாம் தயாரித்து வச்சுருக்கிறாங்க. அது குறைய போகிறதே கிடையாது. அதை அணைக்கிறதுக்கு யாரும் இருக்க போகிறதும் கிடையாது. ஒட்டுமொத்தமாக உலகத்தை அழிக்கிற மாதிரி சக்தி வாய்ந்த பாம், அந்த மாதிரி நிறைய பாம் அணுகுண்டுகளை தயாரிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க தொடர்ந்து. அது மட்டும் இல்லை, அந்த அணுகுண்டில் விஷவாயுவை நிரப்பிடுறாங்க. அப்போ அது வாயுமண்டலத்தில் பட்ட உடனே எல்லோரும் சாக ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ எவ்வளோ பெரிய கொடுமை யோசிச்சு பாருங்க. ஸோ மரணம் எதிரிலே இருக்குது. இது இல்லாமலே இந்த ஃபேக்ட்ரி கழிவு லீக் ஆகுறதுனாலேயே நிறைய பேர் மயங்கி விழுந்தெல்லாம் இறக்குறாங்க. ரீசெண்டாக நடந்திருக்குது. ஆமாம், இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்துச்சு பிரதர். ஆக்சுவலி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அந்த காற்று சுழற்சி இல்லைனாலே மயக்கம் வந்துடுதுன்றாங்க. கொசு அந்த இது வைப்பாங்களே கொசுவத்தி சூரில் அதில் மயக்கம் அடித்து இறந்துடுறாங்க. அந்த காற்று வெளில கூட மூச்சு திணறல் இருக்குது பிரதர், லைட்டாக தெரியுது நமக்கு. எல்லாருக்குமே மூச்சு திணறல் இருந்துக்கிட்டே இருக்குது கொரோனாவுக்கு அப்புறம். ஸோ அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் விரும்புனீங்கன்னா ஆஸ்தியை எடுத்துக்கோங்க. திறந்து வச்சிருக்கிறார் கஜானாவை, எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க. எடுக்கிற முயற்சி மட்டும்தான் பண்ண சொல்கிறேன். அதனால் இதை எடுக்க வேண்டிய நேரத்தில் அழியக்கூடிய வருமானத்தை கொடுக்குற பிஸ்னஸ்லேயே உங்கள் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காதீங்க. ரொம்ப இந்த அழிவற்ற வருமானத்தை சம்பாதிக்கிறதுல தான் உங்களுக்கு அதிக கவனம் இருக்கணும். யெகோவாவின் சாட்சிகள் கிறிஸ்தவ மதத்தில் ஒரு பிரிவு இருக்குது. 5 மணிக்கு மேலே நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன்னுவாங்க. எங்களுக்கு ஊழியம்தான் முக்கியம்னுவாங்க. பாவம், அவ்வளோ வைராக்கியமாக இருந்தோம் அவங்க சொர்க்கத்துக்கு வரப்போகிறதில்ல. அப்போ நம்ம எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். ஆனால் சில பேர் இது பாபா சொல்கிறத தப்பாகவும் நினச்சிக்கிறாங்க பிரதர். வேலைக்கே போவேணா, சென்டரில் போய் சரண்டர் ஆகிடலாம் அப்படிங்க. அதாவது நம்மளோட பராமரிப்புக்கு உணவு, உடை, சாப்பாடு உணவு, உடை, இருக்கிற இடம், இதுக்கு என்ன தேவையோ அதை சம்பாதிச்சுக்கோங்க. அதை கூட வானிலை பாபா ஒரு தடவை சொல்லியிருப்பார். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சம்பாதிச்சுக்கோங்க, ரொம்பவும் நீங்கள் அழட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் சில குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சம்பாதிக்கவே தேவையில்லை, அப்படியே இருந்துக்கலாம் அப்படியும் நினைக்கிறாங்க பிரதர். அதுதான் பாபா சொல்கிறார்,
நீங்கள் வேலைக்கு போகணும், பிச்சை எடுத்தால் சாப்பிட போகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. பாருங்கள், பிரம்ம பாபாவை விடுவிச்சிட்டார் இல்லை? அவர் நினச்சா காலம் ஃபுல்லாக சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ரஜினிகாந்த் எவ்வளோ வயசாகுது, இன்னும் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிக்கிட்டே இருக்கிறார். அதனால் எந்த யூஸுமே கிடையாது இல்லையா? இனிமேல்ட்டு அவர் அதை சாப்பிட போகிறாரா? ஸோ அதே மாதிரி தான் பிரம்மா பாபா பார்த்தார், இந்த கறிக்கட்டையை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்ட்டு அப்படியே நிறுத்திட்டு ஃப்ரீயாக வெளில வந்துட்டார். எகியத்துக்கு அத்தனையும் அர்ப்பணிச்சிட்டார். ஸோ அதுதான் புத்திசாலி. உலகத்துக்கே எஜமானன் ஆக போகிறேன், இதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த உலகம் இன்றைக்கி அழுக்காக இருக்குது. இங்கே நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் உங்களுக்கு தான் ஆப்பு. நம்ம பார்க்குறோம்ல, ஃபேமஸாக அப்படியே உலகம் ஆஹா ஓஹோன்னு புகழும். 6 மாதத்தில் போட்டு அவனையே மிதின்னு மிதிக்கும். குறிப்பாக இந்த யூடியூப் நியூஸ் சேனல்லாம் வந்ததுக்கப்புறம் இது தினம் தினம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த அழியக்கூடிய உலகத்தில் புகழ், பேர், பணம் இது பின்னாடி போயிடாதீங்க. குழந்தைங்க அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுடைய பாவங்கள் அழியும், அப்பா கிட்டேருந்து ஆஸ்தியும் அடைய முடியும். ரொம்ப ரொம்ப அன்பாக நினைவு பண்ணணும். ஸோ லக்ஷ்மி நாராயணனுடைய படத்தை பார்த்த மாத்திரத்தில் உங்களுடைய இதயம் அப்படியே சந்தோஷத்தில் துள்ளி குதிக்குது. இப்போ எப்போ துள்ளி குதிக்கும்? நான் அப்படி ஆகிட்டு இருக்கிறேன். நாம் இறந்தவங்க ஃபோட்டோவை வச்சு இல்லை, இப்போ மற்றவர்கள் வச்சிருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணன் முந்தைய கல்பம் அல்லது இந்த கல்பத்தின் தொடக்கத்தில் வாழ்ந்தவர்களுடைய ஃபோட்டோ. ஆனால் நாம் வச்சிருக்கிற ஃபோட்டோ வரப்போகிறவர்களுடைய ஃபோட்டோ, நம்மளுடைய அடுத்த ஜென்மத்தின் ஃபோட்டோ. ஸோ அதை பார்க்கும்போது துள்ளி குதிக்கணும் சந்தோஷத்தில்ன்றார். ஏன்னா இதுதான் நம்மளுடைய லட்சியம். இதுவரைக்கும் நீங்களும் அவங்கள பக்தி தான் செஞ்சீங்க. அந்த நேரத்தில் நாம் இந்த மாதிரி ஒரு நாள் ஆக போகிறோன்னு நமக்கு தெரியாமல் இருந்தது. நேற்று வரை பூஜாரிகளாக இருந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் பூஜைக்கு தகுந்தவர்களாக ஆகுறீங்க. எப்போ பாபா வந்தாரோ அப்போவே பூஜை செய்கிறத விட்டுட்டோம். பாபா பிரம்மா பாபாவுக்கு விநாசத்தின் காட்சியையும் சொர்க்கத்தின் ஸ்தாபனையின் காட்சியும் காட்டினார். நம்ம உலகத்துக்கே எஜமானர்களாக ஆகிறோம். மற்றபடி இங்கே இருக்கிற எல்லாமே அழிய போகுது இல்லையா? உலகத்துக்கே அதாவது ரெண்டுத்தையும் காட்டிட்டார். சொர்க்கம் ஸ்தாபனை ஆக போகுதுன்னு காட்டிட்டார், உலகம் அழிய போகுதுன்னு காட்டிட்டார். அப்போ அந்த சொர்க்கத்தின் எஜமானர் ஆக போகிறோன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாம் அழிய போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ எதுக்கு நான் பாபாவை நினைவு செய்யாமல் இருக்கணும்? பாபாவை நினைவு செய்து நான் ஏன் உலகத்தின் எஜமானர் ஆகக்கூடாது? ஏன் அழியக்கூடிய உலகத்து விஷயத்தையே நினச்சிக்கிட்டு அழியக்கூடிய பணத்தை சம்பாதிக்கிறதுல எதுக்கு என் நேரத்தை வீணாக்கணும்? ஸோ அதனால் உள்ளுக்குள்ளே அந்த ஒருவருடைய மகிமையே பாடிக்கிட்டு இருங்க. பாபா நீங்கள் எவ்வளோ இனிமையானவர், ஆத்மாக்களாகிய அனைவரின் தந்தை அந்த ஒரே ஒருவர், அவர்கிட்ட இருந்து தான் நம்ம ஆஸ்தியை அடையிறோம். பக்தி மார்க்கத்தில் நாம் அவரை நினைச்சோம். அவர் பரந்தாமத்தில் வசிப்பவர். அதனால தான் அவருடைய உருவமும் இருக்குது. சிவலிங்கமாக வச்சு பூஜை பண்ணுறாங்க. ஏன் பூஜை பண்ணுறாங்க? அவர் வந்திருக்கிறார். வரலன்னா எதுக்கு அவருடைய உருவத்தை இங்கே வச்சுருக்க போகிறாங்க? அவருடைய பிறந்த நாளும் சிவராத்திரி கொண்டாடுறாங்க தானே. அவர் பரமபிதா பரமாத்மா. மற்ற எல்லாரும் மனிதர்கள் அல்லது தேவதைகள். முதல்ல ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு, மற்றதெல்லாம் பிறகுதான் வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, சத்தியுகம் திரேதாயுகத்தில் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்குதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நமக்கு போட்டிக்கு யாருமே கிடையாதுன்னு அர்த்தம். போட்டி பொறாமை இல்லாமல் எல்லாம் நீங்கள் பாட்டுக்கு அனாமத்தாக திறந்து கதவு ஜன்னலே இருக்காது. எந்த பயமும் இல்லாமல் அங்கே இருக்க போகிறீங்க. அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு அதிபதியாக உங்களை ஆக்குறாருன்னா அந்த மாதிரி தந்தையை எவ்வளவு அன்பாக நீங்கள் நினைக்கணும். பக்தி மார்க்கத்தில் எவ்வளோ கத்துனாங்க அவருடைய மகிமையை.
ஆனால் உண்மையிலே அதோடைய அர்த்தமே தெரியாமல் தான் கற்றுனாங்க. யார் வந்தாலும் மகிமை பாடிட்டு இருந்தாங்க. முருகன் சிலையா மகிமை, பிள்ளையார் சிலையா மகிமை, சங்கராச்சாரியரா மகிமை, விவேகானந்தரா மகிமை, சாமியார் புதுசாக வராங்களோ அவங்களுக்கும் மகிமை பாடிட்டு இருக்கிறது. அவ்வளோ மகிமை. அப்படி இருக்கும் பொழுது அவங்க எங்கேருந்து கடவுளை மகிமை பாட போகிறாங்க? கடவுளை அவங்க மகிமை பாடுற லட்சணம் பாருங்களா. நீயே கிருஷ்ணன், நீயே வியாசர். மனிதனோட ஒப்பிடுறாங்க கடவுளை. ஸோ இது உண்மையில் கடவுளை நிந்தனை பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. எவ்வளவு நிந்தனை பண்ணிட்டீங்க. அதனால தான் பாபா சொல்கிறாரு, நாடகத்தின்படி எல்லாரும் என்னை நிந்தனை தான் பண்ணீங்க, பிறகு நான் தான் உங்கள் அனைவரையும் முன்னேற்றுறேன், அனைவருக்கும் சத்கதி கொடுக்குறேன், புது உலகத்தை ஸ்தாபனை பண்ண வரேன். இது வெற்றி தோல்விக்கான விளையாட்டு. இந்த ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம் 5000 வருடம் நடக்குது. இந்த 5000 வருடத்தில் நடந்த நாடகமே தான் திரும்ப திரும்ப நடக்கும். சின்ன வித்தியாசம் கூட இருக்காது. ஸோ இந்த நாடகத்தின் ரகசியத்தை ஒரு சிவத்தந்தை தவிர யாரும் நமக்கு சொல்ல முடியாது. நிறைய மனித வழிகள் உருவாகிக்கிட்டே இருக்குது. ஆளாளுக்கு சாமியார், ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வளரிட்டு இருக்கிறாங்க. மற்றபடி தேவதைகளுடைய வழி நமக்கு கிடைக்கிறது கிடையாது. எல்லாமே மனிதர்களுடைய வழி தான். எல்லோரும் அவங்கவுங்களுடைய புத்திசாலித்தனத்தை காட்டுறாங்க. கடவுள் இல்லைன்றது அவன் ஒரு புத்திசாலித்தனமாக பேசுகிறான், கடவுள் இருக்குன்றவன் ஒரு புத்திசாலித்தனமாக பேசுகிறான். பாபா சொல்றார், இனி ஒரு வினாடி கூட நீங்கள் மற்றவர்களை நினைக்கக்கூடாது. ஒரு தந்தையை மட்டும் ஆத்மாக்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த முயற்சியை பண்ணிக்கிட்டே இருங்க. பக்தர்கள் கூட முயற்சி பண்ணுறாங்க தானே. எவ்வளோ நிச்சய புத்தியோட பட்டினி கிடப்பாங்க, தினம் தினம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுவாங்க, பலவிதமான பக்தி பண்ணுறாங்களே, கோயிலில் போய் திரி போடுவாங்க. ஸோ அவங்க எப்படி பக்தியை தீவிரமாக நிரந்தரமாக ஃபாலோ பண்ணாங்களோ அதே மாதிரி ஞான மார்க்கத்திலும் நீங்கள் முயற்சி பண்ணணும். பக்தி மார்க்கத்தில் நீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சமாக முயற்சி பண்ணீங்க. குருமார்கள் என்னெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா உங்களை? இந்த ஜபமாலையை 100 முறை உருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நீங்களும் தனிமையாக ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு அதை பண்ணுவீங்க. பல மணி நேரம் ஆகும் அந்த ஜபமாலையை, அந்த மந்திரத்தெல்லாம் சொல்லி உருட்டுறதுக்கு. ஆனால் ஜென்ரலாக மனிதர்கள் இந்த ராம் ராம்ன்ற பேரை உச்சரிப்பாங்க மாலை உருட்டும் பொழுது. நீங்கள் ஒரு தந்தையுடைய நினைவில் இருக்கணும். அவரை ரொம்ப ரொம்ப அன்பாக நினைக்கணும். இருக்கிறதுல மிக மிக இனிமையானவர் பாபா தான். ஸோ பாபாவை எப்படி அன்பாக நினைக்கிறதுனா, பாபா பற்றி பேசிக்கிட்டு இருக்கணும். பாபா எவ்வளோ இனிமையானவர், நான் எப்படி இருந்த என்னை எப்படி மாற்றி இருக்கிறார், எப்படி மாற்ற போகிறார், எதுக்கு என்னை தகுதிப்படுத்துகிறார், இப்படியெல்லாம் நீங்கள் நினைக்கணும். அதுதான் முக்கியம். ஸோ நம்ம இப்போ நெகட்டிவாக யோசிக்கிறவங்க பார்த்தா அவன் என்ன இப்படி சொல்லிட்டான் அப்படி சொல்லிட்டான், அது நம்ம மைண்டு ட்ரைனிங் ஆயிடுச்சு. அதேமாதிரி பாசிட்டிவாகவும் நம்ம நினைக்கணும். உருகி பாபா சொல்கிறாரு, உங்களுக்கு நான் எந்த வேலையும் கொடுக்கல, என்னை நினைவு பண்ணுங்க, தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுங்க கவனம் வச்சு, அவ்வளவுதான். ஸோ நீங்கள் மட்டும்தான் இதை பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் இதை பண்ணீங்கன்னா பாபா நினைவிலிருந்து தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறவங்களால மட்டும்தான் இதே வழியை மற்றவர்களுக்கு சொல்லவும் முடியும். அப்பாவை மாதிரி இனிப்பானவர் யாரும் கிடையாது, சக்கரைன்னவர் இல்லையா பாபா. அப்போ நீங்கள் நினைக்க தான் அந்த இனிமையே உங்களுக்கு அனுபவமாகும். அது ரொம்ப முக்கியம். இதோட இந்த அப்பாவை நம்ம எப்போ பார்க்க போகிறோம்? முழு கல்பம் முடிஞ்சு தான் பார்க்க போகிறோம். அரை கல்பம் கூட இல்லை, முழு கல்பம் 5000 வருஷம் கழிச்சு தான் பார்க்க போகிறோம்.
அப்போ யோசிச்சு பாருங்க இல்லை, அவருடைய ஆயுள் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுன்னா நம்ம எந்த அளவுக்கு உருகி உருகி அவரை நேசிக்கணும். இப்போ உங்களுடைய அப்பாவோ கணவனோ மனைவியோ கன்ஃபார்மாக 10 வருஷத்தில் இறந்துடுவாங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கள எந்த அளவுக்கு ஊந்து கவனிப்பீங்க. அதேமாதிரி பாபா சொல்லிட்டார், நான் என்ன கடைசி வரைக்கும் உங்கள் கூடவேவா இருக்க போகிறேன்றார். திடீர்னு சங்கமேகம் முடிஞ்சிடும்ன்றார். ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டேஜில் தான் இருக்கிறோன்னா இப்போ கூட நீங்கள் உருகி உருகி நினைக்கலன்னா எப்போ நினைக்க போகிறீங்க? நான் போனதுக்கப்புறமா. அதனால் இவ்வளவு இனிமையான தந்தையை நான் ஏன் மறக்கணும் அப்படின்னு யாருமே காரணமே சொல்ல முடியாது. ஏதாவது காரணம் இருக்குதா பாபா மறக்கிறதுக்கு? இவர் இதை பண்ணிட்டார்ப்பா, எனக்கு பிடிக்கலப்பா, அதனால் மறந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? பிரதர், இந்த விஷயத்த சொல்லும்போது நிறைய பேர்த்துக்கு வர ஒரு கொஸ்டின் என்னென்னா, என் லைஃப்பில் இவங்க மனைவியாக இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், என் லைஃப்பில் இவங்க கணவன் இருந்திருந்தா என் லைஃப் சூப்பராக இருந்திருக்கும், என்னை சுற்றி இருக்கவங்களாம் நல்லவங்களாக இருந்திருந்து இந்த பாபா ஞானம் கிடச்சிருந்தா எவ்வளோ நல்லா ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு தோணும். இது வந்து என்னோடய அனுபவத்தை வச்சே சொல்கிறேன் பிரதர். ஒருவேளை எனக்குமே எல்லாமே நல்லதாகவே கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக நான் பாபாவை நினைக்க மாட்டேன் பிரதர். ஏன்னா எனக்கே தெரியும், இல்லை துக்கம் வருதுன்னு சொல்கிறத விட நம்மளுக்கெலாம் வந்து ஒரு சின்னதாக ஒரு மிட்டாய் கொடுத்தா பெரிய மழை கொடுத்த மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் பிரதர். யாராவது ஒருத்தவங்க நல்லவங்க நம்மக்கிட்ட வந்து அன்பு காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அன்புக்கு அடிமையாகி கடைசி வரைக்கும் அவங்க காலையே உழுந்து கிடப்போம். அப்புறம் எங்கே பாபா வந்ததுக்கப்புறம் பாபாவை நம்ம நினைக்கிறது? அதனால வந்து பாபாவோட ட்ரிக்கு பாருங்கள், என் குழந்தை என் ஆஸ்தியை எடுக்காமல் விட்டுறக்கூடாது. எல்லாத்தையும் போடுறான், எல்லாத்தையும் சுற்றி முற்றி என் குழந்தைக்கு சுற்றி துக்கம் கொடுக்குறோம் வாங்கடா சுற்றி முற்றி என் பிள்ளைய சுற்றி இருங்கடா. அப்போ தாண்டா அந்த பிள்ளைய நினைக்கும், என்னை நினச்சாதாண்டா சொர்க்கத்துக்கு வரும். எப்படியாவது நினைக்க வைக்கணும் அவருக்கு தெரியும். ஏன்னா இப்போ அடுத்தது சொர்க்கம் வரப்போகுதுன்னு தெரியும். இந்த குழந்தை நினச்சே ஆகணும் என்னைய, வேறு வழியே கிடையாது. எல்லாரும் அதுக்கிட்ட அன்பு காட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அது என்ன நினைக்காது. என்ன நினைக்கலன்னா எப்படி சொர்க்கத்துக்கு வரும்? இப்படிலாம் நினச்சி நமக்கு வரக்கூடிய நமக்கு சுற்றி முற்றி கெட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலுமே அவங்க எல்லாருக்காலையும் உளுந்து நன்றி சொல்லுங்க பிரதர். அவங்க தான் நமக்கு நன்மையே செய்கிறாங்க. நல்லவங்களாக இருக்கிறாங்கன்னா எப்படி நம்மளால் வந்து பாபாவை நினைக்க முடியும்? அவங்களே தான் நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம. அதனால் முடிஞ்ச அளவுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு பக்கத்தில் கெட்டவங்க இருக்காங்களோ அவங்களால உங்களுக்கு எந்த நன்மையும் இல்லை, அவங்களை அவமானப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, துக்கப்படுத்துகிறாங்கன்னா கோடான கோடி நன்றி அந்த ஆத்மாவுக்கு தான் சொல்லணும். முதல்ல நீங்கள் நல்லவங்களுக்கு கூட சொல்லாதீங்க, அவங்களுக்கு சொல்லுங்கள். ஏன்னா அவங்க மூலமாக தான் பாபா உங்களுக்கு கிடச்சிருக்காரு, அவங்க மூலமாக தான் நீங்கள் பாபாவே நினைக்கவே செய்வீங்க. கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்களா பிரதர்? இதுதான் பிரதர் உண்மையிலுமே. ஆக்சுவலாக எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ராவணன் இல்லைன்னா ராமாயணமே இல்லைன்ட்டு. இப்போ ராமர் அந்த பதவி அடைஞ்சது காரணமே ராவணன் தான், அவன் கொடுக்குற டார்ச்சர் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, பாபா சொல்கிறார் இல்லையா, தண்டனை கிடைக்கும் நான் சொல்கிறத செய்யலைன்னான்ட்டு. அவர் என்ன சொல்கிறாரு? ஏன்னா நினச்சிக்கிட்டே இருன்றார். நினச்சிக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும்? உலகத்தையே மறந்துடுவீங்க. ஆனால் இது வந்து விழிப்பு நிலை. நீங்கள் மயக்க நிலையில் போய் உலகத்தின் விஷயத்தை நினச்சிட்டு இருக்கும்போது பல்லுன்னு மாயா ஒன்று விடும் பாருங்க, பாபான்னு அலறிட்டு ஓடுவோம். கூட பிரதர், இப்போ நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும், நம்ம லேட்டாக வந்துட்டோமே, நம்மளால் வந்து முன்னேற முடியுமா, நம்ம வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்லாம் தோணும். ஒரு விஷயம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் பிரதர். லேட்டாக வந்திருக்கிறோம். 1936 இப்போ 2024 வரைக்கும் கர்ம கணக்கு முடிச்சிருக்கோம். ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மாயா சும்மா நல்லா பள்ளீர்னு விட்டு தான் அமைச்சிருக்கிறான் நம்ம. அதனால் திரும்பி பார்க்க மாட்டோம் நம்ம. ஐயோ லவ்வா வேணவே வேணாண்டா சாமி, எதுவுமே எங்களுக்கு வேணாம், நாங்கள் பட்டதெல்லாம் போதும், இப்போதைக்கு பாபாவை மட்டும் நினைப்போம். பாபாவே ஒரு முரளியில் கூட சொல்லியிருப்பார் பிரதர். அதாவது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட மாயாவை பற்றி தெரியும், அது எப்படி அடிக்குன்னு உங்களுக்கு தெரியும். குடும்பத்தில் இல்லாதவங்களுக்கு வேணால் மாயா எப்படி இருக்குன்னு ருசி பார்க்கறதுக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்த மாதிரி வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க மாயாவில் விழுந்தவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். மாயாவோட அடி எப்படி இருக்குன்னு தெரியும்ல நமக்கு, திரும்பி பார்க்காதீங்க.
அதுக்கு தான் இன்றைக்கே சொல்கிறாரு, உன்னால் உன்னை பார்த்துக்க முடியும்னா எதுக்கு போய் விழற, நீயே போய் ஏன் சிக்கலை உருவாக்கிக்கிற, அப்புறம் வெளியிலே வர முடியாது. ஏதோ ஒரு படத்தில் வடிவேல் காமெடியில் வரும், லவ் பண்ணுறது பஸ்ஸில் போகிற மாதிரி இறங்கிக்கலாம், கல்யாணம் பண்ண ஏரோப்ளேனில் போகிற மாதிரி டண்டுவார் அருந்துடுவார். அந்த மாதிரி பாபா சொல்கிறாரு, பாபா சொர்க்கத்தையே படைப்பவர், அதனால் டவுட்டே தேவையில்லை, நீங்கள் சொர்க்கத்தின் எஜமானராக போகிறீங்க. அப்படி ஆக்க போகிறவரை இப்போ நினச்சாதான் உண்டு, சொர்க்கத்துக்கு போனப்புறம் அவர் ஞாபகமே இருக்காது. ஸோ இப்போ நினைங்கலாம், அதுக்கப்புறம் ஞாபகம் இருக்க போகிறது இல்லையே. 2500 வருஷம் அனுபவிப்பீங்க, யார் கொடுத்தானே தெரியாமல் அனுபவிப்பீங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ நினைங்க இல்லையா, அப்பா அம்மா இருக்கிற அருமை இருக்கும்போது தெரியாதுன்னுவாங்களே, அந்த மாதிரி பாபாவும் அப்படி தான். கடைசியில் விட்டுட்டு போகும்போது துடிப்போம் நம்ம, ஐயோ பாபா சொன்னாரே, அப்போவே சொன்னாரே. நம்ம ஒன்றுமே அவரை குற்றம் சொல்ல முடியாது, அவர் சொன்னதை ஃபாலோ பண்ணல, அதனால் மாட்டிக்கிட்டோம். ஸோ நம்ம ஆத்மாவில் இருக்கக்கூடிய துருவை நீக்குங்க, பாபாவை நினைவு செஞ்சு. என்னை நினைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அப்படி என்ன கஷ்டம் இருக்குது சொல்லுங்கள், என்ன நிஜமாக எனக்கு தெரியல சொல்லுங்கன்றார். எப்படி கேட்குறாரு பாருங்க. வாணியில சொல்லியிருப்பார் பிரதர், என்னோட நினைவு உங்களை வாட்டணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அவர் வாட்டி வதைக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். இல்லை பிரதர், அவர் நம்ம லவ் பண்ணுறோன்னு சொல்கிறோம், அவர் உருகி லவ் பண்ணுறாரு பிரதர். அவர் விட மாட்டேன் உன்னைய அப்படிங்கிற மாதிரி நீ நினச்சி தான் ஆகணும், வர வழியே கிடையாது உனக்கு, அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கிறாரு நம்மளை பிடிச்சி. ஆக்சுவலாக சில பெண்கள் திருமணமாகி சின்ன வயசுலேயே கணவன் இறந்துடும், ஆனால் கணவன் ரொம்ப பணக்காரனாக இருப்பான், அந்த பொண்ணு ஏழை பெண்ணாக இருப்பாள். அப்படி அவன் இறந்துட்டா இப்போ பெரிய முதலாளி அந்த பொண்ணு. ஆனால் இதை எனக்கு ஆக்குனது அவன்தான், அவனை கல்யாணம் பண்ணுறதே துரோகம் நினச்சிட்டு இருப்பாள். அப்போ கடவுள் எனக்கு எவ்வளவு கொடுக்குறாருன்னா, அவருக்கு உண்மையான மனைவியாக நான் இப்போ மட்டும்தான் இருக்க போகிறேன், ஃபுல்லாக நான் அதை அனுபவிக்க போகிறேன், அது கன்ஃபார்மு. வேறு கணவன் வேறு மனைவியோட. அப்போ இந்த ஒரு பிறவி மட்டும்தான் நான் அவருக்கு மனைவியாக வாழ முடியும்னா நான் ஏன் வாழக்கூடாது? ஒரு இப்போ தான் கொடுக்குறாரு, அவரே சொல்கிறார் நான் இன்னும் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்றார். அது என்ன மாதிரி வார்த்தை இல்லையா? நான் என்ன கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறார். டைம் நெருங்கிடுச்சுன்றது அவரே கேட்குறாரு, எப்போ பாபா சொர்க்கம் வரும், அப்போ நான் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ அந்த நேரம் அவரே ஒரு மனிதன் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறார். அப்போ ஒரு ரீசன் சொல்லுங்க, அப்பாவை நினைக்கிறதுல இது கஷ்டமாக இருக்குது பாபான்னு ஒரு ரீசன் சொல்லுங்கன்ற. ஏன்னா நினைக்கிறதுக்கு 1000 ரீசன் நான் சொல்கிறேன் தினமும் முரளியில், நினைக்காமல் இருக்கிறதுக்கு நீ ஒரு ரீசன் சொல்லு. அழியக்கூடிய துக்கம் கொடுக்கக்கூடிய மனிதனை எந்த காரணமும் இல்லாமல் நீ நினச்சிக்கிட்டே இருக்கிற. ஆனால் அழிவற்ற ஆஸ்தியை கொடுக்குறாரு, உலகத்தின் மகாராணியை ஆக்குறாரு, அவரை நீ நினைக்காம இருக்கிறியே ஒரு ரீசன் சொல்லு. என்ன அவ்வளோ கஷ்டமா? நான் அவ்வளோ பெருசாக நினைக்கிறதுக்கு இருக்கிறதுலே ஒரு சின்ன புள்ளி. நல்லது. அவ்வளோ இனிமையான பாப்தாதாவுக்கு இனிமையான காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. ஸோ சரீர நிர்வாகத்திற்கான காரியத்தை நாம் செஞ்சு தான் ஆகணும். அதே நேரத்தில் அந்த தொழிலே போய் மாட்டிக்காதீங்க முழு நேரமும். ஸோ அப்பாவை மறக்கிற அளவுக்கு அந்த தொழிலில் உங்களுடைய புத்தி போயிடக்கூடாது. ஸோ இதை முஸ்லீம்கள் பக்காவாக பண்ணுறாங்க. கோடியாக டர்ன் ஓவர் ஆனாலும் வெள்ளிக்கிழமைனா கடையை சாத்திட்டு தொழுகை பண்ண போயிடுவாங்க. அவங்க உண்மையில் சொர்க்கத்துக்கு வரப்போகிறது கிடையாது. ஆனால் நமக்கு வரப்போகிறோன்னு தெரிஞ்சும் பிஸ்னஸ்லேயே மைண்டு இருந்துக்கிட்டு, குடும்பத்திலே மைண்டு இருந்துக்கிட்டு, பாபா நினைவே இல்லைன்னா, நீங்கள் பாபா நினைவில் இருந்தாலே எந்த கவலையும் இருக்காது, அது பாட்டுக்கு நடக்கும் எல்லாமே. ஸோ அதனால் அந்த மாதிரி இந்த பிஸ்னஸை திறக்கணும், இந்த பிரான்ச்சை திறக்கணும், அந்த பிரான்ச்சை திறக்கணுன்ட்டு பாபாவை நினைக்க நேரம் இல்லாமல் பண்ணிடாதீங்க.
மறந்துடாதீங்க நினைக்கிறதுக்கு. ஸோ மனித வழிகள் அத்தனையும் தியாகம் செய்து ஒரு தந்தையுடைய வழியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அவருடைய மகிமையை மட்டும் பாடிக்கிட்டு இருங்க. அந்த ஒரு தந்தையை மட்டும் மனதார நேசியுங்கள். மற்ற எல்லாரிடம் இருந்தும் உங்களுடைய பற்றை அறுத்தெறியுங்கள். வரதானம். எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வின் மூலமாக பழைய சமஸ்காரங்களின் தாக்குதலிலிருந்து பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாஸ்டர் ஞானம் நிரம்பியவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இந்த பழைய சமஸ்காரங்களின் காரணமாக சேவையிலும் தடைகள் வரும். நீங்கள் உங்களுடைய உறவுகளிலும் நிறைய சமஸ்காரம் முதல் இதெல்லாம் வரும். ஏன்னா அந்த சம்ஸ்காரம் மீண்டும் மீண்டும் தங்களின் பக்கம் உங்களை பிடிச்சி இழுக்கும் பல ரூபத்தில். ஸோ நீங்கள் பேசுகிற விதமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஏதோ ஒன்று. இல்லை நீங்கள் அப்படி எடுத்தெறிஞ்சு பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கூட சேவை செய்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. மற்றவர்கள் சொல்கிறத நீங்கள் கேட்கவே இல்லைன்னா அப்படியே ஓகே ஓகே நான் அப்போ சொல்லிட்டு அடுத்த தடவை நீங்கள் சேவைக்கு ஓடும்போது இல்லை பிரதர் வேறு ஒர்க் இருக்குதுன்ட்டு எஸ்கேப் ஆகிடுவாங்க. அப்போ இது தடை தானே, உங்களுடைய சமஸ்காரம் தான் உங்களுக்கு தடையே. யாருனாலையாவது நீங்கள் ஈர்க்கப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வைராக்கியம் இருக்க முடியாது இல்லையா? வைராக்கியம் இருந்துச்சுன்னா யார் மேலேயும் ஈர்ப்பு இருக்காது. அப்போ ஈர்க்கப்படுறது பழைய சமஸ்காரம். அந்த பழைய சமஸ்காரத்துடைய சின்ன அம்சம் ஒளிஞ்சிட்டு இருந்தால் கூட திடீர்னு சரியான நேரத்தில் அது வம்சத்தோடு வந்து தாக்குதல் நடத்தி உங்களை தன் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வந்துடும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு கோபம் சின்னதாக உள்ளுக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன், அந்த சிச்சுவேஷன் எப்படி வரும்னா, நீ எப்படிரா கோபப்படாமல் இருக்கிற நானும் பார்த்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ அந்த நேரத்துக்கு வந்து பாபா சொன்னது ஞாபகம் வரணும். அவங்க வந்து ஒரு 10 வார்த்தை பேசுனாங்க, நான் ஒரு வார்த்தை தான் பேசினேன்னு இருக்கக்கூடாது, அது கூட இருக்கக்கூடாதுன்றார். அவங்க 1000 வார்த்தை பேசட்டும், நீ அமைதியின் சொரூபமாக இருந்து காட்டுன்றார். ஸோ அப்படி இருக்கிறதுக்கு பேர் தான் மாஸ்டர் ஞானம் நிரம்பியவர். அந்தந்த நேரத்திற்கு தேவையான ஞானத்தின் சொரூபம் ஆகணும். எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வில் இருக்கணும். அப்படி இருந்தால் பழைய சமஸ்காரங்களின் தாக்குதலிருந்து விடுபட்டவராக இருப்பீங்க. ஸோ உறவுகள், அந்த சுகம் கொடுக்கக்கூடிய பொருட்கள், இது எல்லாத்திலிருந்தும் பாதுகாப்பாக நீங்கள் இருப்பீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வின் மூலமாக அம்சமாக ஒளிஞ்சிட்டு இருக்கக்கூடிய பழைய அசுர சமஸ்காரங்களையும் அழிக்கணும் இல்லையா? இங்கே இந்த 24 மணி நேரம் இந்த நெருப்பில் இருக்கிறோம், யோக அக்னியில். ஸோ அதுதான் பிரகலாதன் நெருப்பில் இருக்கிற மாதிரி காட்டுறதுடைய அர்த்தம் என்ன? அவன் தூய்மையாகிறான். சீதை அக்னி பிரவேசம் பண்ணுறதுடைய அர்த்தம் என்ன? அவங்க தூய்மையாகிறாங்க. என்ன தூய்மையாகிறாங்க? பழைய சமஸ்காரத்துடைய அடையாளம் தெரியாமல் அழிக்கிறாங்க. ஸ்லோகன்: மாயையை கண்டு ஒருபொழுதும் பயப்படக்கூடாது. அதே நேரத்தில் உறவுகளோடு பணிவாக இருக்கணும். மாயை கிட்ட தான் நீங்கள் தைரியமாக சவால் விடணும். உறவுகளோடு, உங்கள் தொடர்பில் வரவங்களோட கிடையாது. அவங்கக்கிட்ட நீங்கள் பணிவாக இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு பணிவாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மாயை கண்டு பயப்படாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓம் சாந்தி. ஐ லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. இந்த கடைசியாக பாபா சொன்னார்ல பிரதர் ஸ்லோகன், அதை ஃபாலோ பண்ணுறது தான் பிரதர் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒன்று மாயான்னு நினச்சோம் அப்படின்னா அவங்க மேலே வெறுப்பு வந்துடுது, இல்லை ரொம்ப அன்பாக இருந்தோன்னா ஈர்ப்பு வந்துடுது. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு ஒரு வழி ஆகிடுது பிரதர். இதுக்கு வேறு ஏதாவது யுக்தி வச்சுருக்கீங்களா, இல்லை பாபா ஏதாவது முரளியில் சொல்லியிருக்காங்களா பிரதர்? இது வந்து சூப்பரான கொஸ்டின் சிஸ்டர்.
ஏன்னா இதுக்கு உதாரணம் அவசியம் தேவை. இப்போ உதாரணத்துக்கு மகாபாரதத்தில் பரசுராம் சிவபக்தர் சிவனுடைய தனுசை உடைச்சி தான் ராமர் சீதையை கல்யாணமே பண்ணுறார். அப்போ இவருக்கு கோபம் வருது, எவன்டா சிவதனுசை உடைச்சதுன்ட்டு. ஏன்னா தீவிர சிவபக்தர் இவர். யார் இங்கே ராமன் அப்படின்னு கேட்குறார். ராமர் அங்கே இருக்கார், ராமருடைய குரு இருக்கிறாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க. பயங்கர கோபத்தில் நான் அவன் தலையை வெட்டினாதான் என்னுடைய ஆத்திரம் அடங்குன்றார் பரசுராமன். இப்போ ராமர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, முதல்ல பரசுராமனை புகழ்வார். நான் பேரில் மட்டும்தான் ராமன், உண்மையிலே ராமன் நீங்கள் தான். ஸோ எனக்கு அந்த தகுதியே கிடையாதுன்னு தன்னை எந்த அளவுக்கு தாழ்த்திக்க முடியுமோ, பணிவாக இருக்க முடியுமோ அப்படி இருந்துக்கிறேன். ஸோ இப்படி என்னானாலும் அந்த பணிவை மெயின்டைன் பண்ணுவேன்றது தான் உண்மையான தைரியம். அதுதான் மாயை கண்டு பயப்படாதீங்கன்றதுடைய அர்த்தம். கோபப்பட்டீங்கன்னா மாயை கண்டு நீங்கள் பயப்படுறீங்கன்னு அர்த்தம். பயப்படுறதுனால தானே கோபமே வருது ஜென்ரலாகவே. ஸோ அப்போ இதுதான் எதிர்கொள்ளும் சக்தியும் கூட இல்லையா? அப்போ எதிர்கொள்கிறீங்க, எப்படி எதிர்கொள்கிறீங்க? அமைதியினால் எதிர்கொள்கிறீங்க, கோபத்தில் எதிர்கொள்கிறது கிடையாது. இங்கே தைரியம்னாலே பணிவுன்னு அர்த்தம் பாபா குழந்தைங்க பாஷையில். லௌகிக பாஷையில் அது வேறு அர்த்தம். அது வெட்டுக்குத்தில் போய் முடிஞ்சிடும், அவனுக்கும் நஷ்டம், மற்றவங்களுக்கும் நஷ்டம். ஆனால் இந்த தைரியம் நமக்கு லாபத்தை மட்டுமே கொடுக்கும், கடவுளின் வழி நமக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்கும். ஸோ அப்போ அதுதான் அப்போ இது ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். உறவுகளோடு நீங்கள் பணிவாக இருப்பது தான் மாயையோடு நீங்கள் தைரியமாக இருக்க. நீ என்ன வேணாலும் அது நான் அமைதியாக இருக்கிறேன், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இப்போ ரெண்டு பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு கை 2 கை தட்டினா தான் சத்தம் வரும். நீங்கள் அமைதியாக இருங்க, அவங்க அமைதியாகிடுவாங்கன்னு பாபா சொல்கிறார். நான் இருந்து காட்டுறேன் பாபா, என்ன வேணாலும் ஆகட்டும். அவமானப்படுத்துகிறாங்களா, நான் அமைதியாக வாங்கிக்கிறேன். ஒரு கன்னத்தில் கொடுத்தா இன்னொரு கன்னத்தில் வாங்கிட்டாவது நான் நாராயணன் ஆயிடுறேன். இப்போ நாராயணன் ஆகுறதுக்கு தைரியம் வேணும்னா இங்கே என்ன அர்த்தம்? இங்கே அவமானத்தை சந்திக்க தைரியம் இருக்கணும், அமைதியாக. அதுதான் இங்கே பெரிய விஷயம். அப்போ அவங்க மேலே வெறுப்பு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த பயிற்சியும் கூட பண்ணலாம்ல பிரதர். அவங்களும் அமைதியான ஆத்மா, அவங்களோட நடிப்பை ஆனால் அந்த இடத்துல நம்மளுக்கு ஞாபகம் வரணும் பிரதர். அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. அதை பாபா பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கணும், கொடுக்க 4 தடவை நீங்கள் அந்த பயிற்சி பண்ணும்போது அடுத்த சமஸ்காரமாக மாறிடும். அடுத்தது வரும். எதுக்கு வரும்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுவே நமக்கு ஒரு வெற்றி விழா. கண்டிப்பாக பிரதர். வேறு டெஸ்ட் பேப்பர். ஆனால் ஒரு டெஸ்ட் பேப்பர் வரும்போதும் ஒரு தடவை அமைதி ஆயிட்டோம் அப்படின்னாலே ஒரு ஹாப்பி வந்துடுது பிரதர். பாபா அடிக்கடி சொல்லுவார், வரதானத்தில் சொல்லுவார், வரதானத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. சும்மா நீங்கள் படிச்சுட்டு போயிடுறீங்க. நீங்கள் அதை நீங்கள் ஞாபகம் வைக்கும் பொழுது தான் அதை காரியத்தில் எடுத்துட்டு வரீங்க. ஒரு தடவையாவது பயன்படுத்தி அதை நீங்கள் சுவைச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு திருப்பி நீங்கள் சுவைக்கணும்னு உங்களுக்கு ஆசை வரும் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தவங்க கோவப்படுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம அமைதியாக இருக்கிறோம் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் அந்த ஆத்மா மேலே சுபபாவனை மீன்ஸ் அவங்க அன்பான ஆத்மா, அவங்க நடிக்கிறாங்க, இல்லைன்னா நடந்ததே நடக்குது, ட்ராமா, என்னென்ன பாயிண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன தோணுதோ அப்போதைக்கு நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுதோ அதை மாதிரி வச்சுக்கிட்டு அவங்களையும் அமைதிப்படுத்திக்கிறது, நம்மளையும் அமைதிப்படுத்திக்கிட்டோம். அந்த ஒரு டைம் மட்டும் நம்ம அமைதியாக இருந்து அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் தடவை அவங்க அந்த மாதிரி பண்ணும்போது இன்னொருத்தரையும் அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது திரும்பி இதே நீங்கள் பயன்படுத்த நம்மளுக்கு சமஸ்காரமாகவும் மாறிடுது. இன்னொன்று அந்த ருசி நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம மனசு ஹாப்பியாகிடுது இல்லை பிரதர். இப்போ நம்மளோட மனசும் ஹாப்பி, மற்றவங்களையும் நம்ம அந்த மாதிரி பாசிட்டிவாக தானே நினைக்கிறோம். அப்போ ரெண்டுமே நமக்கு ஹாப்பியாக தானே இருக்குது. அப்போ நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு பாபா சொல்லுவார். இது எனக்கு ரொம்ப நாளாக புரியாமல் இருந்துச்சு. பட் ஒரு வானிலை பாபா சொல்லியிருப்பார், நீங்கள் பயன்படுத்தினா தான் உங்களுக்கு அது கரெக்டாக இருக்கும், பயன்படுத்துங்க, டெஸ்ட் பண்ணுங்க, ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எல்லா விஷயத்தையுமே டெஸ்ட் பண்ணும்போது தான் மனசு ஏற்றுக்கும், ஓ இது கரெக்டு தான். மனசுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். எப்போ புரிய வைக்கும் அப்படின்னா அது சரிதான்,
இது சரிதான் அப்படின்ட்டு மனசு எப்போ ஒத்துக்குதோ அப்போ தான் பாபா ஞானத்தை இது கரெக்டு அப்படின்ட்டு ஒத்துக்கும். அதனால தான் பாபா சொல்லுவார் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். சோய்க்கும் போது தெரியும், நல்ல வேலை நான் அவசரப்பட்டு திட்டாமல் விட்டேன் அப்படின்னு அப்போ தெரியும். ஏன்னா திட்டாமல் விட்டதோடைய பலன் அமைதியானது தெரியும், எல்லாமே தெரியும். அதான் பாபா சொல்கிறார், நீ ஜாலியாக என் கூட மேலே வந்துரு, பிரச்சனை தானாக போகிறத நீ பார்ப்ப. ஆனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், பயந்துடுறோம். பயப்படாத. அப்போ பிரச்சனை இங்கே கொதிச்சிட்டு இருக்குது, அங்கே பாபா கூட ஜாலியாக இருக்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் வேணும் இல்லையா? அதுதான் அங்கே இது சில நேரத்தில் ஃபாலோ பண்ணுவோம் பிரதர். எப்படின்னா, இதை பாபா சொல்லிட்டேன்னா செஞ்சு தான் பார்ப்போமே, சரி அமைதியாக இருந்து தான் பார்ப்போமே, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்ம எத்தனையோ பார்த்துருக்குறோம். சரி இந்த டைம் அமைதியாக இருந்து பார்ப்போம், வேடிக்கை பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தான் புரியுது, ஓஹோ இப்படிலாம் நடக்குது, நம்மளாலையும் அமைதியாக இருக்க முடியுது அப்படிங்கிறது பாபா சொல்லி தான் நமக்கே தெரியுது பிரதர். அது இல்லாமல் மாயா அப்படியே கண்டினியூஸாக அடிச்சுட்டு இருக்க போகிறது கிடையாது. கண்டிப்பாக நடுவில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். அதுவும் அந்த நேரம் நம்ம ரெடி ஆகிடணும். அந்த நேரம் டக்குன்னு யோசிக்கணும், என்ன பண்ணியிருக்கணும், என்ன பாயிண்ட் நம்ம அப்ளை பண்ணல, அமைதியாகணும். ஓகே என் இது கிடையாது, இது உன்னோட இது, உன்னை திட்டுறாங்க நான் எதுக்கு கவலை பண்ணணும், இந்த மாதிரி அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்னோட வேலை என்னப்பா, நான் பாட்டுக்கு உன் இதே சிம்மாசனத்தில் உட்காந்துக்க சொல்லிட்டேன். இறங்கக்கூடாது. அதானே, இறங்குனா தான் பிரச்சனை. பாபா ஒரு சூப்பரான பாயிண்ட் சொல்லுவார்ல பிரதர், அமைதியாக இருங்க, ரொம்ப பேசாதீங்கம்பர். அந்த பேசாமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு என்ன பேசணும், என்ன பேசக்கூடாது, அடுத்தது நம்ம என்ன இவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும், அது நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க பிரதர், அந்த யோசனையே வராது நமக்கு. அமைதியாக இருக்கும்போது மட்டும்தான் நம்மளால் ஒரு சில வார்த்தைகளை கரெக்டாக பேச முடியும் நம்மளால். அதுக்கு தான் பாபா அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார், நீங்கள் ரொம்ப பேசாதீங்க, கம்மியாக பேசுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நம்ம ஒரு நாளைக்கு கூட ப்ராக்டிஸ் கூட பண்ணலாம் பிரதர். இப்போ ஒன் டே மௌன விரதம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் மட்டும் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்கிறோம், அந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ தெரியும் எவ்வளோ பவர் நம்மளுக்கு சக்தி சேமிப்பு ஆகுது அப்படிங்கிறது அப்போ தெரியும் பிரதர். நமக்கு நம்ம பேசிகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அதோட அருமையே தெரிய மாட்டேங்குது. அஞ்ஞானிகளே மௌன விரதம் இருக்கிறாங்க, நல்லா தெரியும், அது சூப்பராக இருக்கும். அடுத்தது என்னன்னா, ஒருத்தர் கோபப்படும் போது நீங்கள் அமைதியாகவே இருந்தீங்கன்னா, கோபப்படும் போது அவங்க சொல்கிற வார்த்தைகள் அவங்களே கேட்பாங்க. நம்ம ஓவராக போகிறோமே அப்படின்னு அவங்களுக்கே தெரியும், அப்படியே அமைதியாக ஆரம்பிச்சிடுவாங்க. அதான் சொல்கிறல, 2 கை இருந்தால் தானே சண்டை போடும். நீங்கள் அமைதியாக விட்டுருங்க, வாயில் கூழாங்கல்ல போட்டுக்கோங்க. ஞானரத்ன ஆத்மாவே வர பார்த்துக்கிட்டே இருங்கன்னு சொல்கிறாரு. அவங்க ஆத்மாவை பார்க்க ஆரம்பித்தாலே என்ன வித்தியாசமாக என்னவோ பார்க்குறாங்க, அவங்க என்ன பேச வந்தாங்க அப்படிங்கிறதே மறந்துடும். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு கோபம் இன்னொருத்தருடைய கோபத்தை தூண்ட முடியும் அப்படின்னா உங்களுடைய அமைதி அவங்களுடைய அமைதியும் தூண்ட முடியும். அசுரகுணம் அசுரகுணத்தை தூண்டுற மாதிரி அமைதி குணத்தையும் தூண்டும். ஸோ இந்த அமைதி குணன்ற தீபத்தை தான் நாம் ஏற்றுறோம். ஃபஸ்ட்டு நம்ம தீபத்தை ஏற்றி அதன் மூலமாக அவங்களுக்கு ஏற்றுறோம். இதுக்கு தான் தைரியம் வேணும். இதுதான் இந்த தைரியம்ன்றது. இந்த என்னன்னாலும் நான் பணிவாக தான் இருப்பேன், என்ன வேணாலும். இவங்க உமாராணி சிஸ்டர் சொன்னாங்களே, அன்னதானம் பண்ணுற புகழ் உமாராணி சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்க, நீ என்ன வேணாலும் என்ன நக்கல் பண்ணிக்கோ, நான் அன்னதானம் பண்ணுறதை விட போகிறது கிடையாது. சூப்பர்ல, எவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க இல்லை? இப்போ கொஞ்சம் பாபா குழந்தையாகவும் ஆக ஆரம்பிச்சிருக்கிறாங்க, நம்ம முரளியும் அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ பக்கா பாபா குழந்தையாக அவங்க கண்டிப்பாக ஆகணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.